சரி, நம் ஜெபம். அன்பின் தகப்பனே, உண்மை நன்றியோடு உண்மை துதிக்கிறோம், உண்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இயேசப்பா, அந்த அருமையான இந்த காலை வாலிபர் கொடுகைக்காக உண்மை நன்றியோடு துதிக்கிறோம், உண்மை ஸ்தோத்தரிக்கிறோம். கர்த்தர் இந்த வாலிபர் ஆண்டவரே இந்த கொடுகையை கர்த்தர் ஆசீர்வதித்து கொடுங்க. ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் அழைத்து கொண்டு வரும். தடையெல்லாம் நீர் மாற்றும். எங்களோடு கூட இடைப்படும், எங்களோடு கூட நீர் பேசும். உடைய நாமத்தை நீர் மகிமைப்படுத்தும். இதற்கு தடையாக இருக்கிற எல்லா காரியங்கள் இயேசுவின் நாமத்தில் அகன்று போகட்டும். தேவன் நீர் மகிமைப்படும். இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவன நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். காரணம் ஏகோவானிசியை போற்றி பாடுவோம். எங்கள் கொடி வெற்றி கொடியே, ஹல்லேலூயா. எங்கள் கொடி வெற்றி கொடியேங்கிறதான பாடல். ஏகோவானிசி 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 ஏகோவானிசியை ஏற்றி பாடுவோம். எங்கள் கோடி வெற்றி கோடியே, ஹல்லேலூயா. எங்கள் கோடி வெற்றி கோடியே, ஏகோவானிசி 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 ஏகோவானிசியை ஏற்றி பாடுவோம். எங்கள் கோடி வெற்றி கோடியே, ஹல்லேலூயா. எங்கள் கோடி வெற்றி கோடியே. வீறு கொண்டெழுவீர் இயேசு வீரரே, மாறு கொண்டு மன்னர் முன்னே செல்கிறார். சீரியலும் சிங்கங்கள் நாம் அல்லவோ, வீரும் எதிரி சதிகளுக்கு மிரளவோ. யூத சிங்கம் யுத்த சிங்கமே, ஹல்லேலூயா. யூத சிங்கம் யுத்த சிங்கமே, ஏகோவானிசி 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 ஏகோவானிசியை போற்றி பாடுவோம். எங்கள் கோடி வெற்றி கோடியே, ஹல்லேலூயா. எங்கள் கோடி வெற்றி கோடியே. கர்த்தர் துணை நின்று யுத்தம் செய்வாரே, கலங்கி நிற்க காரணங்கள் இல்லையே. கைகளை தளர்த்திடாமல் தாங்கியே, கர்த்தர் இயேசு சத்திய ஆவி நிற்கிறார். கர்த்தர் நல்ல யுத்த வீரரே, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்ல யுத்த வீரரே, ஏகோவானிசி 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 ஏகோவானிசியை போற்றி பாடுவோம். எங்கள் கோடி வெற்றி கோடியே, ஹல்லேலூயா. எங்கள் கோடி வெற்றி கோடியே. நமக்கு இருக்கும் இந்த பலன் போதுமே, நாதன் இயேசு அனுப்புவதால் போதுமே. பட்டயமோ புயபலமோ தேவையா, பரமதேவ ஆவி நம்மில் இல்லையா. ஜீவதேவ சேனை அல்லவா, ஹல்லேலூயா. ஜீவதேவ சேனை அல்லவா, ஏகோவானிசி 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 ஏகோவானிசியை போற்றி பாடுவோம். ஆமென். எங்கள் கோடி வெற்றி கோடியே, ஹல்லேலூயா. 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 அப்படி நாம் எல்லாரும் எழுமி நின்று நம் தேவாதி தேவனை நாம் ஆராதிக்க போகிறோம். எல்லாரும் எழுமி நிற்போம். எல்லாரும் எழுமி நின்று அப்பா உங்கள் நன்றியோடு உண்மை ஸ்தோத்தரிக்கிறோம். பிதாவாகிய தேவனையும் உமக்கு ஸ்தோத்தரிக்கிறோம். ஹல்லேலூயா. உமக்கு நன்றி இயேசப்பா, உமக்கு நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. யெகோவா நீசி ஜெயம் கொடுக்கிற தெய்வம், உம்முடைய நாமம் யெகோவா நீசி ஜெயம் கொடுக்கிற தெய்வம் ஆண்டவரே. எங்களுக்காக யுத்தங்களை செய்கிறவர்,
எங்களுக்காக யாவையும் செய்து முடிக்கிறவர். அப்பா, உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நீ நல்லவர், நீ நல்லவர், நீ நல்லவர். இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இந்த காலை வேளையில நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பா, உமக்கு நன்றியோடுமே நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம், இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி இயேசுவே, உமக்கு நன்றி இயேசப்பா, உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் இயேசப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ நல்லவர், நல்லவர். எங்க வாழ்க்கையில நீர் அற்புதங்களை செய்கிறவர், எங்க வாழ்க்கையில நீர் அதிசயங்களை செய்கிற தேவனா இருக்கிறதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. எங்க வாழ்க்கையில நீர் ஜெயம் கொடுக்கிற தேவனா இருக்கிறதுக்காக நன்றி அப்பா. உமக்கு சோதரம் ஏசப்பா, சோதரம் ஆண்டவரே, சோதரம் ஆண்டவரே, சோதரம் ஆண்டவரே. உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி ஏசப்பா, உமக்கு நன்றி ஏசப்பா, உமக்கு நன்றி ஆண்டவரே. நாங்களும் உயர்த்துகிறோம் இந்த காலை வேளையில உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம் ஏசப்பா. உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, எங்களுக்குள்ள நீர் அசைவாடும் ஆண்டவரே, எங்கள் மத்தியில் நீர் அசைவாடும் ஆண்டவரே. நீர் கிரியைகளை செய்வீராக ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஏசப்பா உமக்கு ஸ்தோத்திரம், ஏசப்பா உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தரின் கை குறுகவில்லை, கர்த்தரின் வாக்கு மாறிடாதே. சுத்தர்களாய் மாறிடவே சுதனருள் புரிந்தனரே. சுத்தர்களாய் மாறிடவே சுதனருள் புரிந்தனரே. விசுவாசி நீ பதறாதே, விசுவாசி நீ கலங்காதே, விசுவாசி நீ பதறாதே.
ஆண்டவரே விசுவாசிக்கிறவன் ஆண்டவரே பதறானப்பா. ஆண்டவரே உண்மையிலே நாங்கள் நம்பிக்கை வைக்கிறோம். ஆண்டவரே உண்மையிலே நாங்கள் நம்பிக்கை வைக்கிறோம். ஆண்டவரே உம்மை நம்புகிறோம் ஏசப்பா, உம்மை நம்புகிறோம் ஆண்டவரே, உம்மை நம்புகிறோம் ஏசப்பா, உம்மை நம்புகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நீரே நம்பிக்கைக்குரிய தெய்வம் ஆண்டவரே, நீரே நம்பிக்கைக்குரிய தெய்வம். உம்மை நம்புகிறவர்களை ஆண்டவரே நீர் நடத்துகிற தேவன், நீர் அரணாய் இருந்து பாதுகாக்கிற தெய்வம் ஆண்டவரே, நீர் கைவிடுகிற தெய்வம் அல்ல ஆண்டவரே. உம்மை நம்புகிறவர்களை வெட்கப்படுத்தாமல் ஆண்டவரே நீர் நடத்துகிற தெய்வம் ஏசப்பா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மை நாங்கள் நம்புகிறோம் ஏசப்பா, உம்மை நம்புகிறோம் ஆண்டவரே, உம்மை நம்புகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம், இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம், இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம் ஏசப்பா, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உம்மை உயர்த்தி உயர்த்தி உள்ளம் மகிழுதையா, உம்மை நோக்கி பார்த்து இதயம் துள்ளுதையா. உம்மை உயர்த்தி உயர்த்தி உள்ளம்
ஏசப்பா, இந்த அருமையான ஆண்டவரே இந்த காலை வேளைக்காக உமக்கு நன்றி. நாங்களும் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, எங்களோடு கூட இருப்பவரே, இருந்த தெய்வம், இனியும் நீ வருகிற தெய்வமாக இருக்கிறேன். எங்களை சேர்த்து கொள்ளும்படியா ஆண்டவரே, ஆண்டவரே, உம்மோடு கூட எங்களை சேர்த்து கொள்ளும்படியா மீண்டும் வருகிற தேவனாக இருக்கிறீர். உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்கள் கண்ணீர் யாவையும் துடைக்கிற தேவனாய் இருக்கிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் காயங்களை கட்டுகிற தெய்வமாய் இருக்கிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். அந்த தேவனை, எங்களை கைவிடாத தேவனை நாங்கள் உயர்த்துகிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. உண்மையே நாங்கள் நம்புகிறோம். வேறு எதுவும் அல்ல, எங்களுடைய சுயம் பலம் எதுவும் அல்ல ஆண்டவரே. உண்மை மாத்திரம் நாங்கள் நம்புகிறோம். நீர் மாத்திரம் எங்களை நடத்துகிற தேவனாக இருக்கிறேன். இந்த வாலிப பிரயாணத்தில் ஆண்டவரே, இந்த வாலிப வாழ்க்கையில் ஆண்டவரே, இந்த நாட்களில் ஆண்டவரே, நீர் எங்களை நடத்துகிற தெய்வமாய் இருக்கிறீர். உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. நீர் எங்களை ஆசீர்வதிக்கிற தெய்வமாய் இருக்கிறீர். உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீர் மாத்திரம் எங்களை ஆசீர்வதித்தால் போதும். நீர் மாத்திரம் எங்களோடு கூட இருந்து ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே ஸ்தோத்திரம் நல்ல ஆலோசனைகளை கத்தர் கொடுத்து அப்பா, நீர் எங்களை ஆசீர்வதித்து நடத்துவீராக ஆண்டவரே. நீர் அப்படி செய்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். எல்லாவற்றையும் உடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம். தேவன் மகிமைப்படும். மீதியான பகுதியை கத்தர் பொறுப்படுத்திக் கொள்ளும். ஆசீர்வதியும் ஏசி மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். எல்லாரும் அப்படி முழங்கால் படிட்டு ஒரு சில காரியங்களுக்காக நாம் ஜெபம் பண்ண போகிறோம். எல்லாரும் அப்படியே முழங்கால் போடுவோம். முழங்கால் படிக்கிட்டு நம்ம தேவனை பார்த்து நம்ம ஜெபிக்க போகிறோம். நம் விண்ணப்பத்தை கேட்கிற ஒரு தெய்வம். எல்லாரும் கண்களை மூடி நம்ம தேவனை நோக்கி பார்த்து எல்லாம் நம்ம ஜெபம் பண்ண போகிற ஒரு சில காரியங்களுக்காக அவர் ஜெபத்தை கேட்கிறவர். நம்ம எதை கேட்டாலும் அதை தேவன் அதை நிறைவேற்றுகிற ஒரு தெய்வம். நம்ம நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு நம்ம ஜெபிக்க போகிறோம். விசேஷமாக ஸ்தோத்திரம், நம்முடைய ஊழியங்களுக்காக நாம் ஜெபம் பண்ண போகிறோம். கர்த்தர் நம்முடைய ஊழியங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக ஸ்தோத்திரம். கர்த்தருடைய வல்லமை, அவருடைய கிரியைகள், அற்புதங்கள், அதிசயங்கள் நம்முடைய ஊழியங்களில் நடக்கணும். கர்த்தர் ஜனங்களுக்குள்ள பெரிய பெரிய காரியங்களை தேவன் செய்யும்படியாக. அது மாத்திரமில்லை ஸ்தோத்திரம், கர்த்தருடைய நம்ம செய்கிற எல்லா ஊழியங்களிலும் கர்த்தருடைய கரம் நம்மோடு கூட இருக்கும்படியாக. ஸ்தோத்திரம், கிராம ஊழியங்களில் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக. கர்த்தர் ஒரு பெரிய ஒரு அசைவை கர்த்தர் அந்த ஊழியத்தின் மூலமாய் அவர் கிரியை செய்யும்படியாய். நம்ம சந்திக்கிறவர்கள் எல்லாம் ரட்சிக்கப்படணும். எல்லாம் இயேசுவை அறியாதவங்க தான். ஸ்தோத்திரம், நம்ம ஜெபிக்கிற ஒவ்வொரு வீடுகளும் கடந்து சென்று ஜெபிக்கிறது எல்லாம் இயேசுவை அறியாத வீடுகள். ஸ்தோத்திரம், போன வாரம் கூட ஒரு மந்திரவாதி வீட்டுக்குள்ளுகளை கடந்து சென்று ஜெபிக்க கர்த்தர் உதவி செய்தார். அற்புதம் நடக்கணும். அவங்களாம் இயேசுவை எதிர்பார்க்கிறாங்க. இயேசு ஏதாவது ஒரு அற்புதத்தை நம்ம குடும்பத்தில் செய்ய மாட்டாங்களான்னு சொல்லி எதிர்பார்க்கிறார் கர்த்தர். அப்படிப்பட்ட அந்த குடும்பங்களுக்குள்ள கர்த்தர் கிரியை செய்ய முடியாது. ஸ்தோத்திரம், ஏதோ நாம சாதாரண ஒரு மனிதர்கள் தான், ஆனால் கர்த்தர் நம்மளை கொண்டு ஒரு பெரிய காரியங்களை கர்த்தர் செய்ய முடியும். நம்ம லஜ்ஜோனுமா. ஸ்தோத்திரம், அன்பின் தகப்பனே, உங்க நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஏசப்பா, எங்க ஊழியங்களில் நீர் மகிமைப்படும் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நாங்கள் செய்கிற ஊழியத்தில் நீர் கிரியை செய்யணும், அற்புதம் நடக்கணும், உம்முடைய நாமம் வெளிப்படணும், உம்முடைய நாமத்தின் வல்லமை வெளிப்படணும். ஏசப்பா ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே, யூத ராஜா சிங்கமே, நாங்கள் உண்மை ஆண்டவரே இந்த நேரத்தில் பார்த்து நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் ஜெயம் கொடுக்கிற தெய்வம். யெகோவா நீர் ஜெயம் கொடுக்கிற தெய்வம். எங்க ஊழியங்களில் கர்த்தர் ஒரு ஜெயத்தை நீர் கட்டளையிடணும். இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஜெயம் கொடுக்கிற தெய்வம், ஜெயம் கொடுக்கிற தெய்வம் எங்களுக்கு முன்பாய் கடந்து சென்று அல்லேலூயா எல்லா கோணல் ஆனவைகளை கர்த்தர் நீர் சேவைப்படுத்த வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திர. நாங்கள் செய்கிற அந்த கிராம ஊழியங்களில் ஏசப்பா நீர் மகிமைப்படணும் ஆண்டவரே. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி ஆண்டவரே. ஏசப்பா உம்முடைய கிரியைகள் நடக்கணும், உம்முடைய அற்புதம் நடக்கணும் ஏசப்பா. ஆண்டவரே, இந்த ஜெபிக்க சொல்லுகிற வீடுகளுக்குள்ள கர்த்தரே கிரியை செய்யுங்கப்பா. இதுவரைக்கும் நாங்கள் ஜெபித்த வீடுகள் ஏசப்பா உம்மை அறியாதவர்கள் ஆண்டவரே, ஏதாவது என் குடும்பத்தில் ஒரு அற்புதம் நடக்காதா ஆண்டவரே? அப்பா அப்படி ஆண்டவரே ஜெபிக்க கேட்ட ஒவ்வொரு கரங்களை ஒப்பு கொடுக்குறோம். என்னுடைய கணவர் திருந்த மாட்டாங்களான்னு சொல்லி ஆண்டவரே அநேகர் சொன்னாங்கப்பா. கர்த்தர் நீர் கிரியை செய்யுங்க ஆண்டவரே, கர்த்தர் நீர் கிரியை செய்யுங்க. இந்த தெய்வம் எனக்கு ஒரு அற்புதம் செய்யாதா என்று சொல்லி ஆண்டவரே ஜெபிக்க சொன்ன வீடுகள் ஆண்டவரே நாங்கள் ஜெபித்திருக்கிறோம். தேவனுடைய
கிரியைகள் நடப்பதாக, தேவனுடைய அற்புதம் நடப்பதாக. ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்மை நம்பி ஆண்டவரை கேட்டுக்கொண்ட அந்த குடும்பங்களுக்குள்ள ஏசப்பா நீர் அற்புதங்களை செய்கிறதற்காக நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. அப்பா, உம்மை அறிந்து கொள்ள ஆண்டவரே நீர் வல்லமையுள்ள தெய்வா. ஆண்டவரே நீர் அற்புதங்களை செய்கிறவர், நீர் அன்புள்ளவர், நீர் நேசிக்கிறவர் என்பதை அவர்கள் அறிந்து கொள்ளும்படியா தேவ நீர் உதவி செய்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். இன்னும் ஆண்டவரே இன்று கடந்து போகிற அந்த ஊழியங்களில் ஆண்டவரே கர்த்தருடைய கரம் எங்களோடு கூட இருக்கணும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அநேக வீடுகளுக்குள்ள கடந்து சென்று ஜெபிப்பதற்கு கர்த்தர் திறந்த வாசல்களை கர்த்தர் தருவீராக ஆண்டவரே. அப்பா உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் 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 ஆண்டவரே. ஒவ்வொரு வீடுகளுக்கு கடந்து சென்று சமாதானத்தை கூறுங்கள் சொன்னீங்க. அப்பொழுது அந்த குடும்பத்துக்கு சமாதானத்தை கொடுப்பேன்னு சொன்ன தெய்வம் ஆண்டவரே. நாங்கள் ஆண்டவரே குடும்பத்துக்குள்ள அந்த வீடுகளில் கடந்து போகும்போது தேவனுடைய சமாதானம் அவங்க உணரணும். ஒவ்வொரு குடும்பமும் ஆண்டவர் இந்த சமாதானத்தை பெற்றுக்கொள்ளணும் ஆண்டவரே. நீர் கொடுக்கிற சமாதானம் நித்தியமானது, அது ஆசீர்வாதமானது, அது நிரந்தரமானது ஆண்டவரே. அந்த சமாதானத்தில் ஒவ்வொரு குடும்பத்தை கத்த நிரப்பணும் ஆண்டவரே. நமக்கு நன்றி ஆண்டவரே. அது மாத்திரம் இல்லை, ஊழியத்தை கடந்து போகிற ஒவ்வொரு கூட கர்த்தருடைய கரம் கடந்து வரணும், கர்த்தருடைய பாதுகாப்பு இருக்கணும். இங்கே இருந்து ஸ்தோத்திரம் வேனில் போகும்போது வரும்போதும், டூ வீலரில் போகும்போது வரும்போதும் கர்த்தருடைய பாதுகாப்பு இருக்கும்படியா எல்லாரும் ஒரு விஷயம் நம்ம ஜெபமாக கரங்களை உயர்த்தி ஸ்தோத்திரம். இங்கேருந்து நம்ம பிரயாணப்பட்டு போகிற அந்த ஊழியத்தை நிமித்தமாக கடந்து போகும்போது கர்த்தருடைய தூதர்கள் பாதுகாத்துக் வரணும், கர்த்தருடைய தூதர்கள் பாதுகாத்துக் கொள்ள முடியும். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. உங்களுடைய தூதர்கள் எங்களுக்கு ஆண்டவரே ஒரு பாதுகாப்பாய் ஆண்டவரே கடந்து வரணும் ஆண்டவரே. உங்களுடைய சமூகம் எங்களுக்கு முன்பாய் கடந்து செல்லணும் ஆண்டவரே. உங்களுடைய கரம் ஆண்டவரே எங்களை பாதுகாத்துக் கொள்ளணும் ஆண்டவரே. அப்பா உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே ஸ்தோத்திரம். இன்று நடக்கிற அந்த ஊழியங்களை கர்த்தர் நீர் ஆசீர்வதித்திருக்கிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். அது மாத்திரமில்லை, நாங்கள் ட்ராக்ஸ் கொடுக்கிற ஒவ்வொரு கரங்களையும் கர்த்தர் நீர் ஆண்டவரை ரட்சிப்பீராக ஆண்டவரை ரட்சிப்பீராக ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஏதோ நாங்கள் கடமைக்காக நல்ல ஆண்டவரே அப்பா சோதரந்தக்கப்புறே உண்மை அறிந்து கொள்ளும்படியாய் ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே இந்த ட்ராக்ஸை கொடுக்குறோம் ஆண்டவரே. வாங்குற ஒவ்வொரு பேரும் ஆண்டவரே சோதரம் ரட்சிக்கப்பட்டு மனம் திரும்ப கர்த்தர் உதவி செய்ய வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம். ஒவ்வொரு பிரதிக்கும் கர்த்தர் நல்ல ஒரு பலனை கர்த்தனை கட்டளை வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. தொடர்ந்து நாமத்தை மகிமைப்படுத்தும். இந்த ஊழியங்களில் கர்த்தர் நீர் கிரியை செய்யும், அற்புதம் நடக்கணும் ஆண்டவரே. சோதர சோதர நீர் யார் ஜபித்தாலும் அற்புதம் செய்கிற தெய்வம் ஆண்டவரே. சாதாரண மனிதர்கள் கடந்து செல்லும் போது தேவனுடைய பிரசன்ன மகிமை நிரப்ப வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். நீங்க எங்கள் மூலமாய் அற்புதங்கள் அதிசயங்களை செய்து உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவன நல்ல பிதாவே, ஆமென். அது மாத்திரமில்லை, இன்னும் ஒரு சில காரியங்களுக்காக நாம் ஜெபமனவோம். விசேஷமாக ஸ்தோத்திர வாலிபர்களுக்காக நாம் ஜெபமனவோம். விசேஷமாக இந்த சபை சுற்றியுள்ள ஒவ்வொரு வாலிபர்கள் இயேசுவை அறிந்து கொள்ளும்படியாக ஸ்தோத்திரம். எத்தனையோ பேர் நம்ம பார்க்கிறோம் இல்லையா, கஞ்சா பழக்கத்துக்கு அடிமைப்பட்டு இருக்கிறாங்க, குடி பழக்கத்துக்கு அடிமைப்பட்டு இருக்கிறாங்க. அநேகரை நம்ம பார்க்கிறோம். நம்ம வசிக்கிற இடத்துல கூட அநேகர் நம்மளை போல இருக்கிற எத்தனையோ பேர் தவறான பழக்கத்துக்கு அடிமைப்பட்டு இதனால் தங்களுடைய சரீரங்களை அழித்து கொண்டு இருக்கிற எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. அவங்கெல்லாம் மனம் திரும்படியாய் அவங்கள ரட்சிக்கப்படியா நம்ம ஜெபமனமா எல்லாரும் ஸ்தோத்திரம். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே ஒவ்வொரு வாலிபர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நேரத்தில் ஏசப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். எங்கள் சபையை சுற்றில எங்கள் ஏரியாக்களில் நாங்கள் வசிக்கிற பகுதியில் இருக்கிற அநேக வாலிப பசங்களுக்காக ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எத்தனையோ பேர் குடிப்பழக்கத்துக்கு அடிமைப்பட்டு இருக்கிறாங்க, எத்தனையோ பேர் போதை பொருட்களுக்கு, போதை ஊசிகளுக்கு, போதை மாத்திரைகளுக்கு ஆண்டவரே 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 பிராக்குகளுக்கு அடிமைப்பட்டு இருக்கிறாங்க. எத்தனையோ பேர் இருக்கிறாங்கப்பா ஆண்டவரே. புகையிலுக்கு அடிமைப்பட்டு எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. அவங்களாம் ரட்சிக்கப்படணும். இதனால் அவங்க சரீரங்கள் பாதிக்கப்படுகிறது ஆண்டவரே. இதனால் ஆண்டவரே சாத்தான் அவங்களை ஆண்டவரை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறான். கர்த்தர் அதிலிருந்து ஒவ்வொரு வாலிபர்களையும் எசப்பா விடுதலை ஆக்குங்கப்பா ஆண்டவரே. ஸ்தோத்திரம். நாங்கள் இந்த இடத்துல எத்தனையோ காரியங்களை பார்க்கிறோம் தேவன், அது எல்லாம் நீர் மாற்றுவீராக. அவங்க அந்த பழக்கத்திலிருந்து விடுதலையாக்கப்படணும் ஆண்டவரே. நீர் தான் ஆண்டவரே ஒரு பூரண விடுதலையை எசப்பா நீங்க தான் கொடுக்க முடியும் ஆண்டவரே. அன்னைக்கு ஒரு இளைய குமாரன் ஆண்டவரே அப்பா ஆண்டவரே அவன் உணர்வடைந்து புத்தி தெளிந்து ஆண்டவரே தன் தகப்பனிடத்தில் திரும்பி வந்தது போல ஆண்டவரே, அதே போல இங்க இருக்கிற அநேக வாலிபர்கள் ஆண்டவரே அவங்களுக்கு ஒரு தெளிவு உண்டாகணும் ஆண்டவரே. எசப்பா அவங்க உள்ளத்துல நீங்க தான் கிரியை செய்யணும். அவங்க மனம் திரும்பணும் ஆண்டவரே.
ஆண்டவரே ஒரு புது வாழ்க்கையை வாழ, ஆண்டவரே குடும்பத்துக்கு கீழ்ப்படிந்து ஒரு வாழ்க்கையை வாழ கர்த்தர் உதவி செய்ய வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். அநேக வாலிபர்களை கர்த்தர் சந்திப்பீராக, கர்த்தர் சந்திப்பீராக. ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே எங்களுக்கு தெரிந்த நபர்கள் உண்டு, எங்க கூட படிக்கிறவங்க, வேலை செய்யறவங்க, ஆண்டவரே வீட்டில் அருகில் உள்ளவர்கள் உண்டு. கர்த்தர் இப்படிப்பட்ட தவறான பழக்கத்துக்கு அடிமைப்பட்டிருக்கிறவர்களை கர்த்தர் நீர் விடுதலையாக்கும். அவங்களை நினைக்கிறோம் ஏசப்பா, நீங்க விடுதலையாக்க முடியும் ஏசப்பா. நீர் விடுதலையாக்குறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. அது மாத்திரம் இல்லை, இன்னும் ஒரு காரியங்களுக்காக நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். நம்ம தமிழ்நாடு முழுவதும் இருக்கிற அநேக வாலிப பிள்ளைகள், வாலிப பசங்களுக்காக இந்த நாட்களில் ஆணும் பெண்ணும் இப்படிப்பட்டான திருமணம், அந்த தவறான உறவில் இருக்கிறத அநேக நம்ம பார்க்கிறோம். ஒவ்வொரு சண்டே நியூஸில் பார்க்கும்போது பாருங்கள், அவங்க அப்படி போகிறத நம்ம பார்க்குறோம். அவங்க மீடியாவுக்கு செய்திகளை அந்த சொல்லுகிறத நம்ம பார்க்குறோம். இது நாங்கள் எங்களுடைய வாழ்க்கை நாங்கள் வாழுவோன்னு சொல்கிறாங்க. ஆனால் வேதம் அப்படி சொல்லவே இல்லை. ஸ்தோத்திரம். ஆதாமுக்கு ஏற்ற துணை ஏவாளை தான் ஆண்டவர் உருவாக்கினார். ஸ்தோத்திரம். நீங்கள் பழுகி பெருக்கி பூமியை நிரப்பணும்னு ஆண்டவர் சொன்னார். ஆண்டவருடைய ஆசீர்வாதமே அதுதான். ஆனால் இன்றைய நாட்களில் ஆணும் பெண்ணும் இது எங்களுடைய வாழ்க்கைன்னு சொல்லி எத்தனையோ பேர் போகிறாங்க. இதெல்லாம் ஒரு தவறான, இது கடவுள் விரும்பாத ஒரு காரியம். இதெல்லாம் இப்படி காரியங்கள் நடக்குது. சென்னையில் அதிகமாய் நடக்குது, நம்ம பார்க்கிறோம், நம்ம டிவியில் பார்க்கிறோம். இதற்காக நம்ம ஜெபமா இந்த கலாச்சாரங்கள் மாறணும். தேவன் சொன்னது, ஆதாமும் ஏவாளையும் படைத்து நீங்க பழுகி பெருகுங்க. ஒரு ஆணும் பெருக முடியாது, ஒரு பெண்ணும் பெருக முடியாது. இது ஒரு சாபம். இது தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு காரியம், தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு காரியம். இதற்காக நம்ம ஜெபம், அவங்கெல்லாம் ரட்சிக்கப்படணும், மனம் திரும்பணும். இதற்கு நாம தான் ஜெபம் பண்ணணும். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இப்படிப்பட்ட வாலிபர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. மேல்நாட்டு கலாச்சாரங்கள் எங்கள் தமிழ்நாடு மாநிலத்தில் ஆண்டவரே இப்படி பரவிக்கொண்டு இருக்கிறது. இந்த பிசாசு கொண்டு வருகிற ஆண்டவரே இப்படிப்பட்ட காரியத்திலிருந்து அநேகர் விடுபடணும் ஆண்டவரே. அநேகர் மனம் திரும்பணும் ஆண்டவரே. ஒவ்வொரு மனிதனையும் நீர் ஆசீர்வதிக்கிறீர் அப்பா. ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம். இப்படிப்பட்ட ஆண்டவரே தவறான காரியங்கள் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே அவங்க செய்யக்கூடாது. தவறான பழக்க வழக்கத்துக்கு அவங்க போகக்கூடாது ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்படிப்பட்ட வாலிபர்களையும் வாலிப பெண் பிள்ளைகளையும் கர்த்தர் நீர் சந்திப்பீராக, நீர் ரட்சிப்பீராக. அவங்கெல்லாம் மனம் திரும்ப ஏசப்பா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் ஜெபிக்கிறோம் ஏசப்பா. ஆண்டவரே நீங்க தான் ஆண்டவரே கிரியை செய்ய வேண்டுமாய் ஆண்டவரே. நீங்க தான் ஆண்டவரே அப்பா அவங்க மனசை மாற்றணும். நீங்க தான் அவங்க ஆண்டவரே அவங்க மனம் திரும்பதுக்கு ஏசப்பா நீங்க தான் உதவி செய்ய வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். இதனால் எத்தனை பெற்றோர்கள் அவங்கெல்லாம் வேதனைப்படுவாங்க. தன்னுடைய பிள்ளைகள் இப்படிப்பட்டான காரியங்களை செய்யும்போது இவ்வளோ வேதனைப்படுவாங்க. ஏசப்பா அந்த நிலைமை எல்லாம் ஏசப்பா நீர் மாற்ற வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீரை மாற்றுகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்படிப்பட்ட வாலிபர்கள் மனம் திரும்ப கர்த்தர் நீர் கிரியை செய்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அது மாத்திரம் எத்தனையோ பேர் பப்புகளில் குடி பழக்கத்தை எத்தனையோ பெண்கள், வாலிப பெண்கள், பசங்கள் அடிமைப்பட்டிருக்க அந்த நிலைமையெல்லாம் மாறணும். அந்த கேளிக்கை விடுதிகள்லாம் மாறணும். கர்த்தர் உதவி செய்ய முடியாது அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த நிலைமைகள் ஆண்டவரே மாறட்டும் ஆண்டவரே. வாலிப பெண் பிள்ளைகள் கூட எத்தனையோ பேர் ஆண்டவரே குடிப்பழத்துக்கு அடிமைப்பட்டு இருக்கிறாங்கப்பா. அந்த நிலைமையெல்லாம் கர்த்தர் நீர் மாற்றுவீராக, அந்த நிலைமையெல்லாம் கர்த்தர் நீர் மாற்றுவீராக ஆண்டவரே. அவர்களெல்லாம் கர்த்தர் நீர் ரட்சிக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா வாலிப பிரயாரத்தில் ஆண்டவரே உன் சிருஷ்டிகர நினைன்னு சொன்ன தெய்வம், உன்னை உண்டாக்கின தேவனை நினைத்துக்கொள்ளும் சொன்ன தெய்வம் ஆண்டவரே. அவர்கள் எல்லாரும் உண்மை அறிந்து கொள்ளும்படியாய், என்னை படைத்த தேவனை இயேசுவை அறிந்து கொள்ளும்படியாய் அப்பா உதவி செய்ய வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா நீர் அப்படி செய்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அநேக வாலிபர்கள் வாலிப பசங்களையும் கர்த்தர் நீங்க ரட்சிக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஒரு பெரிய மாற்றம் எங்க தேசங்களில், எங்க மாநிலத்தில், எங்க பகுதிகளில் கர்த்தர் செய்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவன நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் நம்ம ஜெபங்களை கேட்டபடியா எல்லா கரங்களை தட்டி ஸ்தோத்திரங்களை செலுத்துவோமா. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இன்னும் ஒரு காரியங்களுக்காக நம்ம திருச்சபை போதகர் குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கணும். ஸ்தோத்திரம். கர்த்தர் வளமை எடுத்து பயன்படுத்தணும். ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பலன் அவர்களை தாங்கி வழி நடத்தும்படியாய் எல்லா போராட்டங்கள், மனுஷிக ஆவிகள் எல்லாம் நிர்மலமாகி அழிக்கப்படும்படியாய் ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்ல ஒரு ஸ்தோத்திரம் அவங்க சுகத்தோடு விடுதலையோடு ஸ்தோத்திர ஊழியங்களை செய்யணும். ஸ்தோத்திரம். பிசாசு ஊழியங்களை செய்ய விடாமல் எந்த காரியத்தை தடுத்தாலும் அது எல்லாம் தேவன் நிர்மலமாக்கி அழித்து போடும்படியாய் கர்த்தர் போத
போதகர் குடும்பத்தை அவர் ஆசீர்வதித்து, நம்ம திருச்சபையின் குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதித்து அவர் நடத்தும்படியாக ஸ்தோத்திரம். இன்னும் அதிகமாக பலப்படுத்தும்படியாக, இன்னும் அதிகமாக ஊழியங்களில், அதிகமான காரியங்களில் அவங்க ஈடுபட்டு கர்த்தர் பெரிய காரியங்களை அவர்கள் மூலமாய் செய்யும்படியாக ஸ்தோத்திரம், அவர்களை பலப்படுத்தும்படியாக ஊழியக்காரர் குடும்பத்துக்காக நம்மளை ஒருவர் நாம் ஜெபம், அதில் இருந்து கொண்டே நம்ம ஒருவர் நாம் ஜெபம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம். ஆமென். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆமென். ஸ்தோத்திரம் அப்பா. உம்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே ஏசப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே ஏசப்பா. தேவ நீ தாமே ஆண்டவரே ஏசப்பா, உங்களுக்கு ஆண்டவரே ஏசப்பா அரணா இருந்த ஆண்டவரே ஏசப்பா வழி நடத்த வேண்டும்படிக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே ஏசப்பா. உம்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே ஏசப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே ஏசப்பா. அவங்க செய்கிற ஊழியங்கள் ஆண்டவரே ஏசப்பா நீங்க ஒரு பாதுகாப்பை நீ கட்டளையிட வேண்டும்படிக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே ஏசப்பா. உம்மை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே ஏசப்பா. அவங்க எங்க போனாலும் வந்தாலும் ஆண்டவரே ஏசப்பா உம்முடைய கிருபையின் கரம் ஆண்டவரே ஏசப்பா உங்களை தாங்கி ஆண்டவரே ஏசப்பா வழி நடத்த வேண்டும்படிக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே ஏசப்பா. ஆண்டவரே ஏசப்பா தேவன் ஆண்டவரே ஏசப்பா நீர் உங்களுக்கு ஆலோசனை கத்தராய் இருந்து வழிநடத்த வேண்டும்படிக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஏசப்பா. என்னென்ன காரியங்களை செய்ய வேண்டும் ஆண்டவரே ஏசப்பா, ஊழியத்தில் ஆண்டவரே ஏசப்பா எப்படி நடத்த வேண்டும் ஆண்டவரே ஏசப்பா, நீங்க ஆண்டவரே ஏசப்பா உங்களுக்கு நீங்க கற்றுக் கொடுக்க வேண்டும்படிக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே ஏசப்பா. அநேக வழி வாசல்களை ஆண்டவரே ஏசப்பா நீர் உங்களுக்கு நீங்க திறந்து கொடுக்க வேண்டும்படிக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஊழியங்கள் ஆண்டவரே ஏசப்பா இன்னும் எல்லைகள் ஆண்டவரே ஏசப்பா பெருக பண்ண வேண்டும்படிக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே ஏசப்பா. இன்னும் அநேக ஆத்துமாக்கள் ஆண்டவரே ஏசப்பா எங்க சபைகளுக்கு கடந்து வரதுக்கு நீங்க உதவி செய்யுங்க ஆண்டவரே ஏசப்பா. அநேக அற்புதமான சாட்சிகளை ஆண்டவரே ஏசப்பா நாங்க கேட்கறதுக்கு எங்களுக்கு நீங்க உதவி செய்ய வேண்டும்படிக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே ஏசப்பா. ஆண்டவரே ஏசப்பா இதற்கு விரோதமாய் ஆண்டவரே ஏசப்பா காணப்படுகிற ஒவ்வொரு காரியங்களையும் ஆண்டவரே ஏசப்பா நீங்க எடுத்து போட வேண்டும்படிக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே ஏசப்பா. ஆமென் ஆண்டவரே ஏசப்பா. பிசாசானவன் ஆண்டவரே ஏசப்பா ஊழியத்துக்கு தடையாய் கொண்டு வருகிற ஒவ்வொரு காரியங்களையும் ஆண்டவரே ஏசப்பா நீங்க ஆண்டவரே ஏசப்பா நீங்க நீக்கி போடுங்க ஆண்டவரே ஏசப்பா. ஆண்டவரே ஏசப்பா அவங்க ஊழியம் செய்கிற பகுதிகளிலும் ஆண்டவரே ஏசப்பா அநேக ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படுறதுக்கு உதவி செய்யுங்க. அங்க ஒரு ஆண்டவரே ஏசப்பா சபைகளை கட்டுறதுக்கு ஆண்டவரே ஏசப்பா நீங்க உதவி செய்ய வேண்டும்படிக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே ஏசப்பா. அங்க ஒரு கூட்டம் ஆத்துமாக்கள் ஆண்டவரே ஏசப்பா ரட்சிக்கப்பட்ட ஆண்டவரே ஏசப்பா சபைகளுக்கு ஆண்டவரே ஏசப்பா கடந்து வரதுக்கு ஆண்டவரே ஏசப்பா நீங்க உதவி செய்ய வேண்டும்படிக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே ஏசப்பா. ஊழியத்தின் தேவைகள் ஆண்டவரே ஏசப்பா எல்லாவற்றையும் நீங்க சந்தித்து நீங்க நடத்துங்க ஆண்டவரே ஏசப்பா. ஊழியத்துக்கு போகும்போது வரும்போது ஆண்டவரே ஏசப்பா உம்முடைய கரம் ஆண்டவரே ஏசப்பா ஒவ்வொரு ஆண்டவரே ஏசப்பா காணப்பட வேண்டும்படிக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே ஏசப்பா. தேவ நீ தாமே ஆண்டவரே ஏசப்பா மகிமைப்பட வேண்டும்படிக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே ஏசப்பா. சபைக்கு ஒவ்வொரு விசுவாசிகள் ஆண்டவரே ஏசப்பா ஆசீர்வதிக்க பெற வேண்டும்படிக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆராதனை உம்முடைய கரத்துல கொடுக்குறோம் ஆண்டவரே ஏசப்பா. தேவ நீ தாமே ஆண்டவரே ஏசப்பா ஆராதனை மகிமைப்பட வேண்டும்படிக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுக்கு ஏற்ற வார்த்தைகளை கொண்டு ஆண்டவரே ஏசப்பா நீங்க பேச வேண்டும்படிக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே ஏசப்பா. தொடர்ந்து ஆண்டவரே ஏசப்பா நீங்க பொறுப்பெடுத்து பாதுகாத்துக் கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்து விக்ரம் நல்ல பிதாவே ஆமென் ஆமென் ஆமென். கர்த்தர் நம் ஜெபங்களை கேட்டபடியா எல்லாரும் ஸ்தோத்திரம் செலுத்துவோமா. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அன்பின் தகப்பனே உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஒரு சில ஜெபங்களை உங்களுடைய சமூகத்தில் வைத்திருக்கிறோம் ஏசப்பா. நீங்கள் கேட்டிருக்கிறீங்க, நீங்கள் பெரிய காரியங்களை செய்யும் எங்கள் தேசத்திலையும் ஆண்டவரே எங்கள் ஊழியையும் கர்த்தர் ஒரு பெரிய காரியங்களை செய்யும், ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணும், ஒரு நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவன நல்ல பிதாவே ஆமென் ஆமென். உட்காரோம். போடு. சரி, உள்ளது இது ரொம்ப ஈஸி தான். இது என்னது சொல்லுங்க பார்ப்போம். நீங்கள் வாசித்த அதிகாரத்தில் ஒரு அதிகாரத்தில் அது இருந்திருக்கும். இது என்னதுன்னு தெரியுதா? சரி, தெரிஞ்சவங்க கரங்களை ஏற்றங்க பார்ப்போம். உங்களுக்கு எதாவது தெரியுதா? சரி சொல்லுமா. அறை வீடுகள். சரியா? அறை வீடுகள், அது அறை வீடுகள். சரியா? சரி, அவளுக்கு கரங்க தெரியலாமா? இது அறை வீடுகள் அப்படிங்கிறது நம்ம என்ன காரியங்களை நீங்கள் வாசித்தீங்க? அறை வீடுகள் யாருக்காக உண்டாக்கப்பட்டது? அறை வீடுகள். சரி, அடுத்து கேள்வி போயிட்டு போவோம். சரி, அடுத்து. சரி, இது ஒரு நபர்கள், இது ஒரு நபர்கள். ரெண்டாவது உள்ளது என்ன தெரியுது இல்லை உங்களுக்கு?
பொதுவாக நம்ம எப்படி சொல்லுவோம் அப்படிங்கிற சொல்லணும்னே, யாருன்னு தெரியுதா? ஒரு நபர்கள், நீங்கள் வாசித்த சில நபர்களை வாசித்திருப்பீங்களே, மொத்தமாக சொல்லுவோம். கர்த்தருக்கு பிரியமானவர்கள் அப்படின்னு சொல்லலாம். பிரியமாய் நடந்த பிரியமானவர்கள். இவர்கள் தேவனால் ஏற்படுத்தப்படுகிறவர்கள். கொஞ்சம் அப்படி வரும் தெரியுமாங்க? ஒரு நபர்கள் தேவன் ஏற்படுத்துகிறவர்கள் தெரியுமா? சரி சொல்லுமா. ஆசாரியன். சரியா? அது சேரின்னு சொல்லுவோம் நம்ம. பட்டுன்னு சொல்ல மாட்டோம், பட்டு சேரி அப்படி. ஆசாரியன். சரியா? ஆசாரியன். இவர்களுக்கு தான் என்ன வீடு கொடுக்கப்பட்டது? அறை வீடு. ஏன்னா அவங்களுக்கு எதுக்கு அந்த அறை வீடு கொடுக்கப்பட்டதுன்னா, அந்த பரிசுத்த ஸ்தலத்திலேருந்து நம்ம ஆலயத்தை குறித்து பார்க்குறோம் இல்லையா? ஒவ்வொரு வாசலாக அதில் என்ன செய்வாங்க? பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து அவங்க அறை வீடுக்கு போய் அங்கே என்ன செய்வாங்க? வஸ்திரங்கள், பரிசுத்தமாக்கப்பட்ட வஸ்திரங்களை கலற்றி அங்கே வைத்து கொண்டு, அதுக்கப்புறம் அவங்க வெளியே போகும்போது சாதாரண அவங்க என்ன வஸ்திரம் கொடுத்துருப்பாங்களோ அதை உடுத்து கொண்டு தான் யார்கிட்ட போக முடியும்னா ஜனங்கள் இடத்துக்கு போக முடியும். ஏன்னா ஆண்டவர் அந்த அளவுக்கு அதனால தான் இன்னொரு நீங்கள் சிஎஸ்ஹெச்சில் பார்த்தீங்கன்னா அவங்க அந்த கொயரில் படிக்கிற அந்த ட்ரெஸ் எங்கே இருக்கும் தெரியுமா? ஆலயத்தில் தான் இருக்கும். அவங்க கொயரில் படிக்காங்களே அந்த ட்ரெஸ்ஸு வீட்டுக்கு கொண்டு போக மாட்டாங்க, துவைக்கனாலும் கொண்டு போவாங்க. ஆனால் பெரும்பாலும் அவங்க என்ன செய்வாங்க? போட்டுட்டு ஆராதனை முடிஞ்சுன்னா அதை கலட்டி கொயர்னாலும் சரி எதனாலும் என்ன செய்வாங்க? ஆமாம், அந்த மேலே ஒரு வஸ்திரம் போட்டிருப்பாங்க, பார்த்துருக்கீங்களே? ஐயர்வாலுமே ஒரு ஜிப்பா மாதிரி போட்டிருந்தாலும் அவருக்கு ஒரு மேலே ஒரு வஸ்திரம் போட்டிருப்பாங்க அவங்க சிஎஸ்ஹெச் சர்ச்சில். அந்த வஸ்திரத்தை எங்கே போய் வச்சுப்பாங்கன்னா ஆலயத்தில் வச்சுட்டு தான் போவாங்க. ஏன்னா ஆண்டவர் அந்த மாதிரி ஒரு ஒழுங்கு என்ன செஞ்சு வைத்திருந்தார். அதுக்கு தான் ஆசாரிகளுக்கு தான் அது என்ன வீடு? அறை வீடு கொடுக்கப்பட்டிருந்தது. அந்த இடத்துல தான் அவங்க அந்த எதுனாலும் எது பரிசுத்தமாக்கப்பட்டது அது எல்லாமே எங்கே இருக்கும்? ஆமாம், தொப்பியிலேருந்து குள்ளாலேருந்து அவங்களுடைய வஸ்திரங்கிருந்து எங்கே? அறை வீட்டில் வச்சுட்டு தான் அதில் சாதாரண வஸ்திரத்தை உடுத்து கொண்டு தான் ஜனங்களிடத்துக்கு போக முடியும். அப்படி வெளியே போக முடியாது. அந்தளவுக்கு ஆண்டவர் என்ன செஞ்சார்? வைத்திருந்தார். ஆலயத்துக்கு பக்கத்தில் அறை வீடுகள் என்ன செஞ்சது? கட்டப்பட்டிருந்தது. 42ஆம் அதிகாரத்தில் நீங்கள் என்ன செய்வீங்க? வாசிப்பீங்க. இதெல்லாம் ஆண்டவர் வைத்த ஒழுங்குமுறைகள். சரி, பரவாயில்ல. சரி, மூணாவது, பலிபீடம் எதினால் செய்யப்பட்டது? ஆலயத்தில் நீங்கள் வாசிச்சிருப்பீங்களே, அது அண்ணாகலம் எங்க நகலம். பலிபீடம் எதினால் செய்யப்பட்டது? சரியா? எதினால் செய்யப்பட்டது? மரத்தினால செய்யப்பட்டதா, இல்லைன்னா கல்லால் செய்யப்பட்டதா, இல்லைன்னா பொன்னினால செய்யப்பட்டதா ஆலயத்தில் உள்ள பலிபீடம்? சரி, மரம் அப்படிங்கிறவங்க கரங்களை உயர்த்துங்க. மரத்தினால செய்யப்பட்டது. சரி, கல்லினால் செய்யப்பட்டது. சரி, பொன்னால் செய்யப்பட்டது. பொண்ணு சொல்கிறீங்களா? சரி, 3 வருங்க. பலிபீடம் எதனால் செய்யப்பட்டதுன்னா மரத்தினால் என்ன செஞ்சது? செய்யப்பட்டது. அது மேஜை அப்படின்னு என்ன செஞ்சிருக்குது? சொல்லப்பட்டிருக்கிறது. அது 41ஆம் அதிகாரம், அது நான் வாசித்துறேன். 41:22 மரத்தினால் செய்யப்பட்ட பலிபீடத்தின் உயரம் 3 முழமும் நீளம் 2 முழமாய் இருந்தது. அதன் கொடிகளும் அதன் விளிம்புகளும் அதன் பக்கங்களும் மரத்தினால் செய்யப்பட்டிருந்தது. அவர் என்னை நோக்கி, இது கர்த்தருடைய சந்நிதியில் இருக்கிற பீடம் என்றார். பீடம் என்றால் மேஜை. சரியா? மேஜை மரத்தினால செய்யப்பட்டது. சரி, அவங்களுக்கு கரங்களை தட்டிக்காங்க. சரி, கடைசி 4வது, கர்த்தருடைய மகிமை எந்த திசைக்கு எதிரான வாசல் வழியாய் ஆலயத்துக்குள் பிரவேசித்தது? சரியா? கர்த்தருடைய மகிமை எந்த திசைக்கு எதிரான வாசல் வழியாய் ஆலயத்துக்குள் பிரவேசித்தது? அதாவது கீழ்த்திசையா அல்லது மேற்றிசையா இல்லைன்னா வட திசையா? எந்த திசை? எனக்கு முக்கியமாக இது ஒரு சம்பவம் தான் நீங்கள் வாசிச்சிருப்பீங்க இல்லையா? அதில் எந்த திசை வழியாக அவன் பார்க்குறான், கத்த சொல்கிற இந்த இட வழியாக மகிமை உள்ளே பிரவேசிக்கிறத அவன் தரிசனம் பார்க்குறான். சரியா? எந்த திசை? கீழ்த்திசை வழியா, எதிர வழியா, வாசல் வழியாய் கர்த்தருடைய மகிமை ஆலயத்துக்குள்ளே பிரவேசித்ததா? சரி, மேற்றிசை? மேற்றிசை. சரி, வடதிசை? வடதிசை. சரி, என்ன திசை வழியாக உள்ளே போச்சுன்னா கீழ்த்திசை வழியாக உள்ளே போச்சு. சரியா? ஏன்னா இது
இது வந்து நிறைய இடத்துல சொல்லப்பட்டிருக்கு இல்லையா? மேல் திசை, கீழ் திசை, ஒவ்வொரு திசையிலும் வாசல் இருந்துச்சு. ஆனால் கர்த்தருடைய மகிமை எதன் வழியாக போச்சுன்னா, கீழ்த்திசைக்கு எதிரான வாசல் வழியாய் ஆலயத்துக்குள்ளே என்ன செஞ்சது? பிரவேசித்தது. அந்த ஆலயம் கர்த்தருடைய மகிமையினால என்ன செஞ்சது? நிரப்பப்பட்டிருந்தது. சரியா? சரி, கீழ்த்திசை அவள் கரங்களை தட்டிக்காங்க, பரவாயில்ல. சரி, அடுத்த வாரம் 45 இல்லை அவ்வளோதான். அடுத்த வாரம் 45 48 வரை 4 அதிகாரம் தான். சரியா? சரி, நேர கர்த்தருடைய வார்த்தை கடந்து போவோம். எபிரேயர் 11ஆம் அதிகாரம். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் முதல் வசனம் வாசிப்போம். எபிரேயர் 11 முதல் வசனம். போதும். விசுவாசமானது புதிய ஏற்பாட்டில் 307வது பக்கம். புதிய ஏற்பாடு 307வது பக்கம். புதிய ஏற்பாட்டில் 307வது பக்கம். எபிரேயர் 11 1வது வசனம். விசுவாசமானது நம்பப்படுகிறவர்களின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாய் இருக்கிறது அப்படின்னு சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். விசுவாசம் என்பது நம்பிக்கை, உறுதி, காணப்படாதவைகளின் நிச்சயம் அப்படின்னு சொல்லி வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம். பொதுவாக நம்ம விசுவாசம்னா என்னன்னு சொல்லுவோம்? நம்பிக்கை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? இப்போ இயேசு கிறிஸ்து மேலே வைக்கிற நம்பிக்கை எப்படி இருக்கணும்? உறுதியாக இருக்கணும். கத்திற்கென்று நிற்கிறதுல உறுதியாக இருக்கணும். சில இதை வந்துன்னா தடுமாறக்கூடாது, உறுதியாக என்ன செய்யணும்? அதான் பாடலில் பண்ணல, விசுவாசியே பதறாதே, விசுவாசியே கலங்காதே, விசுவாசத்தால் நீதிமான நிச்சயமா பிழைப்பான் அப்படிலாம் வாசம். அப்போ விசுவாசமானது நம்பப்படுகிறவங்க எதை நம்ம நம்புகிறோமோ அதில் உறுதியாக இருக்கணும். காணப்படாதவைகள் நிச்சயமாக இருக்கிறது. நம்ம இப்போ இயேசு கிறிஸ்துவை யாரெல்லாம் பார்த்துருக்கா? இயேசு கிறிஸ்து யாராவது பார்த்துருக்கீங்களா? யார் பார்த்துருக்கா? யாரும் பார்த்ததில்லை இல்லையா? இயேசு கிறிஸ்துவை ஆமாம், நம்ம ஃபோட்டோலாம் பார்க்குறதெல்லாம் அது என்னது? வரைபடம். அது சும்மா அந்த இயேசு மாதிரி நம்ம பைபிளில் இருக்கல உன்னத பாட்டு, அவர் கரும் நிற முடி வளர்ந்தவர், சிவப்பு மேனி அணி உள்ளவர், அதெல்லாம் வச்சு ஒரு கற்பனைக்கு தான் இயேசு முடி இப்படி வச்சுருப்பார், அப்படி இருப்பார், இப்படி இருப்பார் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். என்ன சில இடத்துல யூதர்கள், ஏன்னா சமாரியா சொல்கிறல்ல, நீர் யூதனாக இருக்க, அவளுக்கு எப்படி தெரியும்? அவளுக்கு இயேசுன்னு யாருன்னு தெரியாது. ஆனால் யூதன் எப்படி சொன்னால், அந்தந்த ஜாதிகள் அந்தந்த இதுக்கு அந்த ட்ரெஸ்ஸு கோடு உண்டு. அப்போ இந்த ட்ரெஸ் தான் யூதர் ட்ரெஸ்ஸு, இந்த ட்ரெஸ் தான் இயேசு போட்டிருப்பாரு அப்படின்னு சொல்லி எல்லாமே அது நம்ம கற்பனையினால் வந்தது தான். ஆனால் இயேசுவை நம்ம என்ன செய்கிறோம்? அவர் இந்த உலகத்துக்கு நமக்காக வந்தார், ரத்தம் சிந்தினார், அநேக அற்புதங்களை செய்தார், மரித்தார், நமக்காக உயிர் தெழுந்தார். இது எல்லாமே நாம் என்ன, இது நம்ம பார்க்கல இல்லையா? ஆனால் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது சரித்திரம் பூர்வமாக இது என்னது? உண்மை இல்லையா? இயேசு வாழ்ந்த இடங்கள் எல்லாம் அதெல்லாம் உண்மை நம்ம காண்கிறோம். அதை நாம் என்ன செய்கிறோம்? நம்புகிறோம். அது நம்ம காணலை, நம்ம பார்க்கலை. ஆனால் இயேசு கிறிஸ்து ஒருவர் உண்டு, அவர் இந்த உலகத்துக்கு வந்தார். அதற்கு நாம் என்ன செய்கிறோம்? நம்ம நம்புகிறோம். அதற்கான சாட்சிகள் என்ன செய்யுது? இருக்குது. இயேசு கிறிஸ்துவின் கல்லறை, அவர் வாழ்ந்த இடம் என்ன செய்யுது? அதெல்லாம் நம்மளுக்கு இருக்குது. அப்போ நாம் இதை காணலை, காணாமல் நாம் என்ன செய்கிறோம்? அவரை நம்புகிறோம், விசுவாசிக்கிறோம். அது என்னது? உண்மையானது. அதுதான் என்ன போட்டிருக்குன்னா, காணாதவைகள் என்னது? நிச்சயமாக என்ன செய்யுது? அது இருக்குது அப்படின்னு சொல்லி வேதத்தில் நாம் என்ன செய்கிறோம்? காணப்படாதவைகள் நிச்சயமாய், நிச்சயமாக சொல்லுமில்ல, நீ எனக்கு தருவியா? நிச்சயமாக உனக்கு தருவேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? கண்டிப்பாக நம்ம அதில் ஏமாற மாட்டோம், உண்மையில தருவான். அதுதான் நிச்சயமாக நம்பப்படுகிற உறுதினா நம்ம இயேசு கிறிஸ்துவை நம்புகிறதுல உறுதியாக என்ன செய்யணும்? இருக்கணும். அதுதான் விசுவாசம். அதுதான் தேவன் மேலே வைத்திருக்கிற ஒரு பெரிய விசுவாசம். நம்ம இயேசுவை நம்ம பார்க்கல, காணலை, இருந்தாலும் அவர் ஒருவர் உண்டு என்பதை நம்ம நம்புகிறோம், விசுவாசிக்கிறோம். அதுதான் ஒரு பெரிய என்னது? ஒரு விசுவாசம். இயேசுவை நம்புங்க, அதை நம்ம சொல்கிறோம். சரியா? இது உள்ள ஒரு விசுவாசம், ஒரு அதிகாரம். இதில் ஒரு சில காரியங்களை நாம் என்ன செய்ய போகிறோம்? பார்க்க போகிறோம். இதில் என்ன பெரிய பெரிய அற்புதம்லாம் ஏசப்பா செய்தாங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு 2 காரியம் மாத்திரம் நம்ம என்ன செய்ய போகிறோம்? பார்க்க போகிறோம். முதலாவது அந்த 11ஆம் அதிகாரம் அடுத்த பக்கத்தில் 309வது பக்கத்தில் அங்கே 29வது வசனத்தை வாசிங்க. 29.
விசுவாசத்தினாலே அவர்கள் சிவந்த சமுத்திரத்தை உலர்ந்த தரையை கடந்து போவது போல கடந்து போனார்கள். ஆனால் எகிப்தியர் அப்படி செய்ய துணிந்து அமிழ்ந்து போனார்கள். இயேசு இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் வெளியே கொண்டு வந்தார். கொண்டு வரும்போது கடல் ரெண்டாய் பிளந்தது. இதால் நம்மளால் நம்ப முடியுமா? இதை நம்பணும். இது இயேசு செஞ்ச ஒரு பெரிய அற்புதம். அதற்கு ஆதாரங்கள் என்ன செஞ்சிருக்கு? கண்டுபிடிக்கப்பட்டிருக்குது. சூயஸ் கால்வாய் அப்படின்னு சொல்லப்பட்டது இல்லையா? எவர் கிரீன் அப்படின்னு ஒரு கப்பல் வந்து என்ன செஞ்சது? அந்த கம்பெனி கப்பல் ஒரு மாதிரி அந்த சூயஸ் கால்வாயில் அப்படி கிராஸாக நின்றுது. ஞாபகம் இருக்கா? எத்தனையோ கோடிகள் இழப்புகள் வந்தது நிறைய. ஏன்னா அந்த சில இடங்களில் அந்த இடத்த சுற்றி வர்றதுக்கு எத்தனையோ கோடிகள் செலவாகுமா. ஆனால் அந்த சூயஸ் கால்வாய் அது வெட்டி இயற்கையாகவே வெட்டி என்ன செஞ்சுருக்காங்க? அந்த இடத்துல விட்டுருக்காங்க, அந்த குறுக்கு பாதை மாதிரி. அந்த கால்வாயில் இந்த கப்பல் வந்து மாட்டி எத்தனையோ கோடிகள் இழப்பு இருந்தது. ஏன்னா அந்த கண்டெய்னர் வரணும், நிறைய கப்பல்கள் போக்குவரத்து தடையாயிருச்சு அது கிராஸாக மாட்டினதுனால. பிறகு எங்கேருந்தாலுமோ நிறைய கப்பல்கள் வந்து இழுவ கப்பல் வந்து ஜப்பான்லேருந்து என்னென்னமோ போய் கரைசியில் உடச்சி விட்டு கொஞ்சம் ஆழத்தை அதிகப்படுத்தி கப்பலை அப்படியே என்ன செஞ்சாங்க? திருப்பி விட்டாங்கன்னு சொன்னாங்க. அந்த பகுதிகளில் அந்த கால்வாய் அந்த பகுதிகளில் தோண்டும் போது நிறைய வெண்கலங்கள் என்ன செஞ்சது? கண்டெடுக்கப்பட்டுன்னு சொல்கிறாங்க. வெண்கல சிராய்வு இதெல்லாம் என்னென்னா, அந்த கர்த்தர் வந்து இஸ்ரேல் ஜனங்களை கொண்டு போனார். ஆனால் பின்னால் பார்வோன் படை எகிப்து படையும் என்ன செஞ்சது? உள்ளே வந்தது. என்ன செஞ்சாங்க? அவங்க காப்பாற்றப்பட்டாங்க. ஆனால் எகிப்தியர் என்ன செஞ்சாங்க? மூழ்கடிக்கப்பட்டு நிறைய செத்து போனாங்க, மரித்து போனாங்க. அதனுடைய வெண்கலம்னா நம்ம இப்போ சாதாரண இருக்கிற வெண்கலம் கிடையாது. அது ஒரு காப்பர் சொல்லுவாங்க வெண்கலம். அது மிக உயர்ந்த பொருள். அது ஒரு வெண்கலம். நம்ம சும்மா சாதாரண ஒரு வெண்கலம் பித்தளை அது நினச்சிடக்கூடாது. அது ஒரு உயர்ந்த ஒரு வெண்கலம். அதெல்லாம் என்ன செஞ்சுருக்காங்க? தோண்டும் போது கிடைத்தது அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் தான் ஆராய்ச்சி பண்ணும்போது சொல்கிறாங்க, இப்படி ஒரு காலத்தில் நடந்ததே மோசே நாட்களில் அதுவாக இருக்கான்னு சொல்லி அது பண்ணி அது உறுதிப்படுத்தியிருக்கிறாங்க. அப்போது கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை அந்த கடலையே பிளந்து வழியை விட்டார். ஆனால் அதை நம்ம நம்பணும் இல்லையா? அவ்வளோ பெரிய அற்புதத்தை தேவன் இந்த உலகத்தில் என்ன செஞ்சுருக்கிறாரு? அவர் செஞ்சிருக்கிறாரு. அதை தான் பார்க்கிறோம் 29 வசனத்தில். விசுவாசத்தினாலே அவர்கள் சிவந்த சமுத்திரத்தை உலர்ந்த தரையை கடந்து போவது போல கடந்து, அதாவது உலர்ந்த இடத்த. இப்போ இயேசுவே ஒரு அற்புதம் செய்கிறார் வச்சுக்கோங்களேன். நம்ம கடற்கரையில் நிற்கிறோம், கடல் அப்படியே பிளக்குது, ஒரு வழி மாதிரி உண்டாகுது. நம்ம யாராவது நடந்து போவோமா? என்ன சொல்லுவாங்க? கடல் உள்வாங்கியிருக்கு, உள்ளே போனீங்கன்னா அடித்து தூக்கி போயிடுவோம். ஏன்னா இவங்களுக்கு மதில் போல இருந்துதான். அதை நம்ம வாசிப்போமா? யாத்ராகமம் 14ஆம் அதிகாரம், அங்கே தான் இந்த சம்பவம் போடப்பட்டிருக்கு. யாத்ராகமம் பழைய ஏற்பாட்டில் யாத்ராகமம் 14ஆம் அதிகாரம், அதாவது பழைய ஏற்பாடு 87வது பக்கம், 87வது பக்கத்தில் சொல்லப்பட்டிருக்குது. பழைய ஏற்பாடு யாத்ராகமம் 14 அதில் சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கே மோசக்கிட்ட ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் இப்படி தான் கடந்து போகணும். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து கடந்து போகும்போது நீங்கள் இப்படி தான் போகணும் அப்படின்னு சொல்லி நேராக பார்த்தா ஆண்டவர் எங்கே கொண்டு விட்டார் தெரியுமா? இந்த சிவந்த சமுத்திர கடலுக்கு முன்பாக கொண்டு போய் விட்டார். இப்போ நம்ம சொல்லுவோம் ஒரு வழி இப்போ இலங்கைக்கு போகணும் அப்படின்னு சொல்லி நேராக இங்கே கடல் வழியாக நடந்து போங்க சொல்ல முடியுமா? இப்போ போகலாம், போட் இருக்குது, என்ன செய்யலாம், போகலாம். அதுவும் போக முடியாது. இலங்கை கடற்படைக்கு நம்மளை என்ன செஞ்சுருவாங்க? ஒன்று சுட்டு கொண்டுருவாங்க, இல்லைன்னா கைது பண்ணிடுவாங்க. போனால் எப்படி போகணும்? ஃப்ளைட் மூலமாக போகணும் இல்லையா? ஏன்னா நம்மளுக்கும் இலங்கைக்கும் என்ன இருக்குது? கடல் இருக்குது. ஃப்ளைட் மூலமாக தான் போகணும். இல்லைன்னா கப்பல் அரசாங்கம் விட்டுச்சுன்னா கப்பல் மூலமாக போகலாம். ஆனால் நம்ம அப்படி என்ன செய்ய மாட்டோம்? போக மாட்டோம். அந்த பக்கம் வழி கிடையாதுயா, கடல்யா அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் கர்த்தர் கரெக்டாக அங்கே கொண்டு போய் நிறுத்தினார் ஜனங்களை. நீ அப்படி தான் போகணும் அப்படின்னு சொன்ன உடனே மோசே கிட்டத்தட்ட 6 லட்சம் எத்தனையோ ஜனங்கள் என்ன செய்கிறாங்க? அங்கே போய் நிற்கிறாங்க. கடலுக்கு அப்புறம் போக முடியாது, பாதை இல்லை. ஆனால் ஏசப்பா என்ன செய்கிறாங்க? அவனுக்கு கூட சொல்கிறாங்க, எகிப்தியர் பின்னால் என்ன செய்கிறாங்க? கடந்து வராங்க. அவங்கள எப்படி அதை நம்ம விட்டுட்டோம், அவங்கள பிடிச்சி கொண்டு வரணும், நம்மளுக்கு யார் வேலை செய்வா அப்படின்னு சொல்லி எகிப்தியரும் என்ன செய்கிறாங்க? அவங்கள பிடிக்கிறதுக்காக வராங்க. ஜனங்கள்லாம் திரும்பி பார்த்து ஐயோ நம்ம சாக போகிறோம் அப்படின்னு சொல்லி மோசையிட முறையிடும் போது கர்த்தர் மோசையோடு பேசுகிற என்ன சொல்கிற தெரியுமா? நான் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி நீ என்ன செய், உன் கோலை கடலுக்கு நேராக நீட்டு அப்படின்னு சொல்லும்போது நீட்டுனா. ஆனால் கர்த்தர் முழுவதும் வேதம் சொல்லப்பட்டிருக்குது. முழுவதும் ஆண்டவர் கீழ்காற்றை உண்டு பண்ணி அந்த 21வது வசனத்தில் வாசிக்கிறோம். 14:21
மோசே தன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டினான். அப்பொழுது கர்த்தர் ராம் முழுவதும் பலத்த கீழ்காற்றினால் சமுத்திரம் எப்படியா ஒதுங்கும்படி செய்து அதை வறண்டு போக வற்றி போக பண்ணினார். ஜலம் பிளந்து பிரிந்து என்ன செஞ்சது? நின்றது. அது எப்படி நின்றுச்சுன்னா, இதுதான் கடல்னு வச்சுக்கோங்களேன். இது அப்படி பிரிந்து நடுவில் பாதை இருக்கு. இந்த பக்கம் தண்ணி எப்படி இருக்கு? மதில் மாதிரி இருக்கு. இந்த பக்கமும் இந்த கல் மாதிரி தண்ணி நின்றுச்சான். ஜனங்கள் இதில் வறண்டு இருக்கிற இந்த உலர்ந்த தரையில் அப்படி நடந்து அவங்க அக்கறைக்கு போனாங்கன்னு சொல்லி வேதம் சொல்லுது. அப்போ இதெல்லாம் எப்படின்னா, இயேசுவின் மேலே கர்த்தர் மேலே வைத்த மோசேயும் இஸ்ரவேல் ஜனங்களும் வைத்த நம்பிக்கை, விசுவாசம். இயேசு ஒரு காரியத்தை செய்தார்னா அதை நாம் நம்பணும். ஆண்டவரால் இந்த காரியம் முடியும். ஏன்னா அவர் இயற்கையே படைத்த தெய்வம். கடலை பிளந்து ஏன்னா போக முடியாதா? ஏன்னா நம்ம ஒன்று யோசித்து பார்க்கணும். ஒரு வெள்ளம் வந்துச்சுன்னா தண்ணி தேங்கி இருந்து வற்றும் போது எப்படி இருக்கும்? சகதியாக இருக்கும் இல்லையா? சகதியாக இருந்தால் ஒரு சைக்கிள் கூட ஓட்ட முடியாது. நடந்து போனால் கூட அந்த கால் என்ன செய்யும்? ஆமாம், இவ்வளோத்துக்கு உள்ளே போகும். நம்ம இந்த வெள்ளம் வந்துச்சு சகதி மாதிரி இந்த இடத்துல போக முடியாது. களிமண் மாதிரி இந்த இடத்துல என்ன செய்யும்? கால் உள்ளே போக நடக்க முடியாது. ஆனால் ஆண்டவர் கடலை பிளந்தது மாத்திரமில்லை, அதை என்ன செஞ்சார்? வற்றி போக பண்ணினான். உலர்ந்த தரையை போல் ஆக்கினார். இது எல்லாமே இயேசுவால் தான் என்ன செய்யும்? கர்த்தரால் தான் முடியும். அப்போ நம்ம அதை நம்பணும். அப்போ அந்த அற்புதம் செய்த தெய்வம் நம்ம வாழ்க்கையிலையும் அற்புதங்களை அவர் செய்ய முடியும். ஏன்னா இஸ்ரவேல் தம்முடைய ஜனத்துக்காக அவர் வைராக்கியம் பாராட்டினார் இல்லையா? என் ஜனங்கள் அவங்க காப்பாற்றப்படணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் வைராக்கியம் பாராட்டின தெய்வம் நம்மளையும் என்ன செய்வார்? ஆமாம். அப்போ நம்ம நம்பணும். ஆண்டவரே, செங்கடலை பிளந்தீரு, அதை உலர்ந்த தரை பூரா ஆக்குனீரு. அந்தளவுக்கு வல்லமையுள்ள தெய்வம் என் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி நம்ம நம்பும்போது ஏசப்பா கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் என்ன செய்வாங்க? அற்புதங்களை செய்வாங்க. அதுதான் விசுவாசம். நாம் காணலை, ஆனால் இஸ்ரவேல் ஜனங்கள் கண்டாங்க. ஆனால் நாம் அதை காணலை, ஆனால் அது வரலாறு பூரா உண்மை. அதை நம்ம நம்பணும். அப்படி வல்லமை செய்த தெய்வம் என் வாழ்க்கையிலையும் வல்லமை செய்ய முடியும் என்பதை நாம் விசுவாசிக்கும் போது, அந்த நம்பிக்கை வைக்கும் போது, தேவன் மேலே வைக்கிற நம்பிக்கையில் நம்ம உறுதியாக இருப்போமானால் இது நடக்கலை, ஏன் இப்படி தாகுது? ஏன்னா இஸ்ரவேல் ஜனங்கள் அங்கே போகிறாங்க, போகும்போது கடல் இருக்குது. இதில் நாம் எப்படி போக முடியும்? இவ்வளோ ஜனங்களும் ஒரு போட்டில் கூட போக முடியாது. ஏன்னா நோவா காலத்திலே பெரிய கப்பல் வந்துட்டு. அப்போ நம்ம போக முடியாது, எப்படி போக முடியும் அப்படின்னு இருக்கும்போது தேவன் ஒரு அற்புதம் செஞ்சார் இல்லையா? அதே போல் நம்ம வாழ்க்கையிலையும் தேவன் இயேசு நம்ம வாழ்க்கையில் செய்வார், அற்புதங்களை செய்வார். அந்த நம்பிக்கையில் நாம் எப்படி இருக்கணும்? உறுதியாக இருக்கணும். அதுதான் விசுவாசம் இல்லையா? காணப்படாதவைகளை நிச்சயமாக இருக்கிறதுனா இது நிச்சயமாய் நடந்திருக்குது, அதை நம்ம விசுவாசிக்கணும். அந்த தெய்வம் நம்ம வாழ்க்கையில் அற்புதங்களை செய்வார் சொல்லி விசுவாசிக்கும் போது ஏசப்பா நம்ம வாழ்க்கையில் என்ன செய்வாங்க? அற்புதங்களை செய்வாங்க. இரண்டாவது ஒரு காரியம், இதெல்லாம் நம்ம வரலாற்று பூரா உண்மை. சிலர் விசுவாசித்தார்கள். ஆபிரகாம் விசுவாசி தான் அற்புதம் நடந்தது. அது கூட நம்ம நம்பிக்கிறோம். ஆமாம், இயேசுவை நோக்கி ஜெபம் பண்ணுன்னா நம்ம வாழ்க்கையில் அற்புதம் நடக்கும். குழந்தை பிறக்காத வாழ்க்கையில் குழந்தை பிறக்கும் அப்படின்னு நம்புகிறோம். அற்புதங்கள் நம்ம நினைக்க கேட்குறோம். ஆனால் இதெல்லாம் இயற்கைக்கு அற்பாற்பட்ட அற்புதத்தை தேவன் செய்தவர். அப்போ இதெல்லாம் நம்ம என்ன செய்யணும்? நம்ம இயேசுவை நம்பணும். அந்தளவுக்கு நம்ம விசுவாசம் இருக்கும்போது கர்த்தர் நம்ம வாழ்க்கையிலையும் அதை அறிக்கை செய்து நம்ம தேவனை நோக்கி கேட்கும்போது ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில் அற்புதங்களை செய்வார். இரண்டாவது, அதே எபிரேயர் 11 புதிய ஏற்பாட்டில் 308வது பக்கம், புதிய ஏற்பாட்டில் 308வது பக்கத்தில் ஒரு வசனம் இருக்குது. அதை நீங்கள் ஏழாவது வசனத்தை வாசிங்க. 7வது வசனம். நோவா தற்காலத்திலே காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பை பெற்று பயபக்தி உள்ளவனாகி தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு போதும் வேலையை உண்டு பண்ணினான். நோவாவை குறித்து பார்க்கிறோம். நோவா இவன் இருந்த நாட்களில் அவ்வளோ மனுஷனும் தப்பு பண்ணுனான். பாவம், வேசித்தனம் பண்ணுனா. ஒரு பெண் அழகாக இருந்தால் அந்த பெண்ணை விட மாட்டான். அக்கிரமம் மிகுதியாக இருந்தது. ஏசப்பா பூமியில் மனுஷனை உண்டாக்கி வைத்திருக்கிறாரு. உண்டாக்கி வச்சு அந்த பூமி எப்படி இருக்குன்னா ரொம்ப பாவம். தேவன் விரும்பின மாதிரி மனிதர்கள் இந்த பூமியில் இல்லை. ரொம்ப அசுசமான காரியங்களை செய்தனால, அக்கிரமம் மேலே அக்கிரமம், பாவத்தின் மேலே பாவம் செஞ்சனால தேவனுக்கே ஒரு வெறுப்பு வந்துட்டு என்னென்னா
இந்த மனிதனை உண்டாக்குனது எனக்கு ரொம்ப மனஸ்தாபமாக இருக்குது, நம்ம அழிச்சிருவோம் அப்படின்னு பார்க்கும்போது தான் அங்கே ஒரு குடும்பம் இருக்குது, நோவா. அவன் எப்படி இருக்கான்னா, தேவனுக்கு பயந்து ஒரு நீதிமானாய் ஒரு தேவனுக்கு பிரியமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ்கிற ஒரு மனுஷனாக இருக்கிறான். ஆனால் தெய்வம் இந்த பூமியெல்லாம் அழிக்க போகிறேன், வெள்ளம் மழை பெஞ்சு வெள்ளம் வந்து அழிக்க வைக்க போகிறேன்னு நினைக்கிறாரு. ஆனால் அதில் ஒரு குடும்பம் நோவா. அந்த நோவா தேவனுக்கு பிரியமாக நீதிமானாக இருக்கிறான். இப்போ நம்ம சொல்கிறோம், இப்போ வந்து சட்டத்தில் இது இருக்குல்ல, என்ன சொல்லுவாங்க, 100 குற்றவாளி தப்பிச்சாலும் ஒரு நிரபராதி என்ன செய்கிறது, தண்டிக்கப்படக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? இப்போ ஒரு 100 பேர் தப்பு பண்ணுறான்னா அதில் ஒருத்தன் தப்பு பண்ணாமல் ஒரு உண்மையுள்ள மனுஷன் அதில் இருக்கிறான்னா அப்போ 100 பேரையும் விட்டு தான் ஆகணும், வேறு வழி இல்லை. அந்த 100 பேரையும் விட்டு தான் ஆகணும். ஏன்னா 100 பேர் விட்டால் கூட பரவாயில்ல, ஆனால் ஒரு நிரபராதி குற்றம் இல்லாதவன் தண்டிக்கப்படக்கூடாதுங்கிறது ஒரு சட்டம். அதே போல தான் ஆண்டவர் அழிக்க போகிறேன்னு நினைக்கிறாரு. ஆனால் அதில் ஒரு குடும்பம் நோவா என்ன செய்கிறான், இருக்கிறான். அதான் வேத வசனத்தில் வாசிக்கிறோம். அந்த நோவாவின் அந்த கர்த்தரின் 6ஆம் அதிகாரம் எடுங்களேன். ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம். ஆதியாகமம் 6வது பழைய ஏற்பாட்டில் 6வது பக்கத்தில் இருக்குது. பழைய ஏற்பாட்டில் 6வது பக்கத்தில் அந்த 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் வாசிங்க. நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. எல்லாரும் பாவம் செஞ்சு ஆண்டவர் அழிக்க போறாரு. ஆனால் நோவா தேவனுக்கு பிரியமான ஒரு குடும்பம் உள்ள இருக்குது. ஆனால் ஆண்டவர் பார்க்குறாரு, நம்ம எல்லாத்தையும் அழிக்கும் போது இவனு சேர்ந்து அழிஞ்சு போயிடுவானே, இந்த குடும்பத்தை நம்ம காப்பாற்றணும்னு சொல்லி தான் தேவன் சொல்கிறாரு, நோவா இடத்துல பேசுகிறாரு. நான் மழையை வர பண்ண போகிறேன், 40 நாள் பூமியில் மழை பெய்யும், ஜலம் வந்து என்ன செய்யும், ஜனங்களால் நான் அழிக்க போகிறேன். அதனால் நீயும் அவனுடைய மனைவி, அவனுக்கு 3 பிள்ளைகள், மொத்தம் 5 பேர், 3 ஆம்பளை பசங்களுக்கும் கல்யாணம் ஆகி 3 பெண் இருக்கிறாங்க, மருமகள் இருக்கிறாங்க. அப்போ மொத்தம் எத்தனை பேர்? 8 பேர். உங்களுக்காக நீங்கள் என்ன செய்யணும், பேழையை உண்டு பண்ணுங்க. நான் மலையை கட்டளிட போகிறேன், நீங்கள் அந்த பேழையை உண்டு பண்ணி உன் குடும்பத்தை மாத்திரம் ரட்சித்துக்கொள்ளு, அதாவது விடுதலை ஆக்கிக்க அப்படின்னு ஆண்டவர் சொல்லும்போது அதை உடனே என்ன செய்கிறான். ஏன்னா அவன் நினச்சிருக்கலாம் மழை பெய்ய போதா, சரி வாழ்ந்தாச்சு, கழுத 600 வயசு ஆயிடுச்சு அவனுக்கு வயது எப்போ சொல்லப்பட்டிருக்குது, 600 வயசும் சொல்லப்பட்டிருக்குது நோவாவுக்கு. எனக்கு 600 வயசு ஆகிட்டு என்ன செத்து போயிடலாம், மழை வர செய்ய ஆண்டவரே, எனக்கு சோம்பேறியாக இருக்குது, கப்பல்லாம் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லலை. அவன் என்ன செஞ்சான், தேவன் சொன்ன மாதிரி ஆண்டவர் சொன்னது கொப்பேர் மரத்தினாலே பேழையை உண்டு பண்ணு. ஓரளவு கொப்பேர் மரம்ங்கிறது ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான மரமாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன், எனக்கு தெரியல, ஆனால் நம்ம தெரியாமல் சொல்லக்கூடாதுல்ல. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு 14ஆம் வசனத்தில், நீ அந்த ஆதியாகமம் 6:14 நீ கொப்பேர் மரத்தால் உனக்கு ஒரு பேழையை உண்டு பண்ணு சொல்கிறாரு. என்ன, நம்ம புளிய மரத்தில் கப்பல் செஞ்சால் உடஞ்சி போயிடும், முருங்கை மரத்தில் ஏதாவது செய்ய முடியுமா? கப்பல் செஞ்சால் என்ன ஆகும்? ஆமாம், கட்டை தான் மிதக்கும், நம்ம மிதக்க மாட்டோம், நம்ம முங்கிடுவோம். ஏன்னா அடிக்கிற அலையில் அது பாட்பாட்டாக போயிடும், ஸ்ட்ராங்காக இருக்காது இல்லையா? அதே மாதிரி தான் ஆண்டவர் சொல்ல, கொப்பேர் மரத்தினால நீ ஒரு பேழையை கப்பல் என்ன செய்யணும், உண்டு பண்ணணும்னு சொல்கிறேன். உடனே இவன் கீழ்ப்படிஞ்சு கப்பல் உண்டு பண்ணுறான். அவனுக்கு யாராவது உதவி செய்ய வந்திருப்பாங்களா? ஏன்னா வேதத்தில் சொல்லப்படலை, எனக்கு தெரியல இல்லையா? அக்கிரமம் செய்கிறவங்க எப்படி உதவி செய்ய வருவான்? ஒரு குடும்பம் தேவனுக்கு பிரியமாக வாழுது, சிலவங்க என்ன செய்யலாம், உதவி செஞ்சுருக்கலாம், கூலி கொடுத்துருக்கலாம், சம்பளம் கொடுத்துருக்கலாம், இல்லைன்னா குடும்ப தழுக்கில் அவ்வளோ பெரிய வேலைகள் செய்ய முடியுமான்னு தெரியல. ஏன்னா வேதம் சொல்லுது, அவன் செஞ்ச பேழையை அகலம் சொல்லப்பட்டிருக்கு இல்லையா, இத்தனை அகலம் நீ செய்யணும்னு அந்த 15ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்குது. அதாவது அது நம்ம பிரகாரம் அந்த அளவு பார்த்தோமானால், இந்த காலத்தில் அளவு பார்த்தோமானால், வேதத்தை சொல்லப்பட்டிருக்க வரலாற்றில் 300 பெரிய லாரி, 300 பெரிய லாரி, நம்ம டெய்லர் லாரி சொல்லுவாங்க, பார்த்துருக்கீங்களா? பெரிய லாரி, அதுதான் டெய்லர் லாரின்னு சொல்லுவாங்க. கண்டெய்னர் வச்சு வளையிறதுக்கு அதெல்லாம் டிரைவிங்லாம் ரொம்ப கஷ்டம். அந்த 300 லாரிக்கு, பெரிய லாரிக்கு சமமாக என்ன செஞ்சுதான் அந்த பேழை என்ன செஞ்சுதான் இருந்துதான். அப்போ நான் யோசித்து பார்த்தேன், 300 லாரியில் என்ன ஆச்சுன்னு நினச்சி பாருங்களேன். இந்த முக்கில் இருந்து நம்ம நீச்சக்குளம் முக்கு வரை எத்தனை லாரி இருக்கும்? அந்த டெய்லர் லாரி வச்சோமானா ஒரு 50 லாரி இருக்குமா? கம்மியாக தான் இருக்குண்ணே, கம்மியாக தான் இருக்கும். அப்போ நினச்சி பாரு எவ்வளோ பெரிய பேழைகளை செய்திருக்கிறான்னு.
இன்னொன்று, அதில் அந்த அவன் செஞ்ச பேழைக்குள்ள 7000 மிருகங்களை உள்ளே விடலாமா. 7000 மிருகங்கள் இல்லையா, 7000 மிருகங்களை என்ன செய்யலாமா உள்ளே விடலாம். இப்போ உள்ள கப்பலில் எந்த சைஸ் அளவுக்கு இருக்குன்னு தெரியல இல்லையா. டைட்டானிக் தான் பெரிய கப்பல் சொன்னாங்க, அது முங்கி போயிடுச்சு. இப்போ செய்கிறாங்க அந்த மாதிரி கப்பல். ஏன்னா டைட்டானிக் எடுக்கிறத விட அதே மாதிரி ஒரு கப்பல் செஞ்சிடலாம்னு சொல்கிறாங்க, அந்த செலவு ஆகுமா. அப்போ நம்ம அதெல்லாம் பார்த்தோமானால் இதை விட நோவா செஞ்ச பேலை பெரிய பேலை தான் தெரியுது நம்மளுக்கு இல்லையா. 300 பெரிய லாரின்னு என்னாச்சு நம்மளுக்கு தெரியலை. அந்த அளவுக்கு நீளமாக பேலை செஞ்சுருக்கிறான். அதில் மேல்தட்டை மூடிட்டான் கப்பல், அதில் சொல்லப்பட்டிருக்குது வேதத்தில். ஏன்னா அவன் அந்த மழைலாம் நின்ன பிறகு புறாலாம் விட்டு செக் பண்ணியாச்சு. செக் பண்ணி மறுபடியும் ஒரு 7 நாள் கழித்து என்ன செய்கிறான், மேலே உள்ள டோரை ஓப்பன் பண்ணி பார்க்குறான். ஏன்னா மழை பெய்யும் போது 40 நாள் மழை பெய்யும் போது கப்பலுக்குள்ளேயே என்ன செஞ்சக்கூடாது, மழை பெய்யக்கூடாது. எல்லாமே ஆண்டவர் அழகாக அந்த 6ஆம் அதிகாரத்தில் பிளான் சொல்கிறார். இந்த மாதிரி நீ கட்டணும், அந்த தலை மேலே இந்த மாதிரி காங்கிரீட்டை போட்டு கீழே என்ன செய்யணும், 3 அறை வீடுகள், 3 அடுக்கு அறை நீ என்ன செய்யணும் ஆண்டவர் சொன்னார். ஏன்னா மிருகங்களும் அழிந்து போயிட்டுனா அப்புறம் மிருகங்கள் இருக்காதுல்ல, அதனால ஆண்டவர் சொன்னார் ஒவ்வொரு இப்போ மான் இருக்குன்னா மானில் ஆணும் பொண்ணும் என்ன செய்யணும் கொண்டு போகணும், மற்ற மானில் அழிஞ்சு போயிடும். யானை இப்படி ஒவ்வொரு ஜோடாக என்ற சுத்தமானது சுத்தம் இல்லாதது ஆண்டவர் என்ன செய்கிறாரு, உன்னோட கூட வச்சுக்க அப்படின்னு சொல்லி அப்போ எல்லாத்துக்கும் சேர்த்து செய்யணும். அப்போ கிட்டத்தட்ட 150 நாள் ஆச்சு நோவா பேழையை விட்டு அந்த தண்ணி வத்துவதுக்கு 150 நாள். அவன் பேழையை விட்டு வெளியே வரும்போது 1 வருஷம். அவன் 600வது வயசு 2 மாதம் 27ஆம் தேதி 23ஆம் தேதி சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் உள்ளே போகும்போது அவன் பேழையை விட்டு வெளியே வரும்போது 601வது வயது 27 2 மாதம் 27ஆம் தேதி, கிட்டத்தட்ட 1 வருஷம் அவன் பேழைக்குள்ளே இருந்திருக்கிறான். அப்போ 1 வருஷம் அந்த மிருக ஜீவங்களுக்கான ஆகாரத்தையும் வைத்திருக்கிறான், அவனுக்கு வேண்டிய ஆகாரத்தையும் என்ன செஞ்சுருக்கிறான். அப்போ எவ்வளோ பெரிய கப்பலாக இருந்திருக்கும் இல்லையா. சாதாரண, ஏன்னா தேவன் பூமியில் மழையை பெய்ய பண்ணும்போது மழை 40 நாள் பெய்யுது, கீழே இருந்து ஊற்றும் என்ன செய்யுது வருது, அநேக மனிதர்கள் அழிந்து போகிறார்கள். கிட்டத்தட்ட உயரமான மலைகள் என்ன செஞ்சது மூடி 15 மூலம் அந்த மலையவே மூடி தண்ணி 15 மூலம் அவ்வளோ ஒசரம் இருந்துச்சான். அவனுடைய கப்பல் எங்கே நின்றுச்சுன்னா அரராத் அப்படிங்கிற ஒரு மலையில் என்ன செஞ்சது, ஒரு மலையில் நிற்குது. அரராத் அப்படிங்கிற மலையில் கப்பல் நின்றுச்சான். அப்போ தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை நம்ம என்ன செஞ்சுக்கணும், அறிஞ்சிருக்கணும். அவன் அந்த பேலை செஞ்சிருக்கிறான். தேவனுடைய எச்சரிப்பை பெற்று அந்த தேவனுக்கு கீழ்ப்படிந்து இந்த உலகம் தேவன் அழிக்க போறாருன்னு சொல்லி நம்பி அவன் அந்த பேலை செஞ்சு அவன் மிருக ஜீவன்கள் அவனுடைய 8 பேர் அவனுடைய குடும்பம் என்ன செஞ்சது காப்பாற்றினான். அரராத் அப்படிங்கிற மலை இருந்துச்சு. இதுக்கும் என்ன செஞ்சாங்க, கண்டுபிடிச்சிருக்கிறாங்க நோவாவின் பேலையை. ஏதோ ஒரு இடத்துல பனி இருந்துச்சான், என்னென்னமோ ஆராய்ச்சி பண்ணாங்களா, இந்த மலை அரராத்து, இந்த மலை எங்கே இருக்குது அப்படின்னு தேடி கண்டுபிடிக்க முடியலையா நோவாவின் பேலையை. ஆனால் அவங்க திடீர்னு அந்த பகுதியில் ஒரு நிலநடுக்கம் ஏற்பட்டு நம்ம நியூஸ் பேப்பர் கூட வந்தது, நம்ம நியூஸ் பேப்பரில் கூட அந்த செய்திகள் வந்தது. அந்த பகுதியில் நோவா இருந்த அந்த பேலை இருந்த பகுதியில் மலையில் நிலநடுக்கம் வந்து அந்த பனி சரிந்து விழுந்ததில் அந்த ஒரு மாதிரி அந்த சேட்டலைட் மூலமாக ஆராய்ச்சியில் பார்க்கும்போது அந்த பகுதியில் ஒரு மாதிரி தெரிஞ்சிருக்கு. ஒரு மாதிரி தெரிஞ்ச உடனே இவங்க என்ன செய்கிறாங்க, ஒரு டீம் போனாங்களாம். ஹெலிகாப்டரில் போகும்போது அந்த பகுதியில் இறங்குவதற்கான வசதிகள் சரியாக இல்லையா. அப்புறம் போயிட்டாங்களாம், அது ஒரு கப்பல் வடிவு மாதிரியே இருக்குது அப்படின்னு சொல்லி போயிட்டாங்களாம். ஏன்னா அவன் செஞ்ச பேலை அவ்வளோ பெரிய பேலை, ஏன்னா சேட்டலைட்டில் தெரியுன்னா சும்மா சாதாரண விஷயம் கிடையாது இல்லையா. அவ்வளோ பெரிய பேலை செஞ்சுருக்கான் சேட்டலைட்டில் தெரிகிற அளவுக்கு. அதுக்கப்புறம் மீண்டும் ஒரு டீம் வந்து நினைச்சாங்க, அந்த இடத்துல முயற்சி பண்ணி கால சூழ்நிலைகளை மாறின உடனே அந்த இடத்துல வந்து இறங்கி என்ன செஞ்சாங்களாம், அதில் ஒரு பகுதி மரத்துண்டை என்ன செஞ்சாங்களாம் எடுத்துகிட்டு போய் அந்த ரிசர்ச் பண்ணி பார்க்கும்போது அது இந்த கொப்பேர் மரம் அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சது, ஆமாம் உறுதியாக்கப்பட்டு அது நோவாவின் பேலை அப்படின்னு சொல்லி இன்னும் ஆராய்ச்சியாளர்கள் அதில் வேலை செய்ய முடியலை, ஆனால் பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு சொன்னாங்க. அது கண்டுபிடிக்கப்பட்டு இது ரொம்ப நாள் இருக்கும், கிட்டத்தட்ட ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்பாகவே நம்ம நியூஸ் பேப்பரில் வந்தது. நம்ம நியூஸ் சாலில் வரல, இந்த சனிக்கிழமை போடுற இந்த இன்னொரு பேப்பரில் வருமே அந்த இதில் வந்தது. அதை நான் நோட் பண்ணி வச்சுருந்தேன். அது அந்த பேப்பர் மிஸ் ஆகிட்டு, அது ஒரு நபர்கிட்ட இருந்து வாங்கினது. அப்போ அந்த உண்மையிலே நடந்திருக்கு. இதை நம்ம காணலை, ஆனால் இதை நம்ம என்ன செய்யணும், நம்புகிறோம். நோவாவின் நாட்களை தேவன் காப்பாற்றினார்.
ஏன்னா ஒரு மலையை முங்குற அளவுக்கே தண்ணி வந்திருக்கு. அப்போ கப்பல் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்திருக்கும் இல்லையா? இப்போ நம்ம இந்த வெள்ளத்திலேயே என்ன செஞ்சிருது, போட்டு கவுந்து விழுந்துரும். நம்ம வெள்ளத்திலேயே பார்த்துக்கோ, தண்ணியுடைய இதை பாருங்கள். இப்போ வயநாட்டில் வந்தது, எத்தனை வீடு போச்சு. தண்ணி வந்த நிலச்சரிவு. அப்போ ஒரு தண்ணி அதிகமாக வந்ததுன்னா மழையே முங்குதுன்னா மழை என்ன செஞ்சுருக்கோம், கரைஞ்சிருக்கும் இல்லையா? அப்போ அந்த நம்ம பார்க்குறோம், எப்போ இதெல்லாம் மரத்தெல்லாம் முறிச்சு போட்டிருக்கு, வீட்டில் இடிச்சு போட்டிருக்கு. அப்போ அந்த தண்ணியில் தாங்கன்னா கப்பல் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக நோவாக செஞ்சுருப்பான் இல்லையா? அப்போ இதெல்லாம் தேவன் செய்த ஒரு காரியம். அவனுக்கு நல்ல ஒரு பேழையை உண்டு பண்ண சொல்லி ஆண்டவர் தான் கதவை பூட்டினார், வேதம் சொல்லுது இல்லையா? நோவாய் உள்ளே போட்டு ஆண்டவர் தான் கதவை பூட்டினாராம். அப்போ இது எல்லாமே அப்போ இப்படிப்பட்ட அற்புதங்களை செய்த தெய்வம். அந்த மலையில் நோவாவை அந்த பேழையில உட்கார வச்சு காப்பாற்றின தெய்வம் நம்மளையும் என்ன செய்வார், அவரை நம்புகிறவர்களுக்கு ஆண்டவர் நம்மளை என்ன செய்வார், நம்மளையும் எவ்வளோ பெரிய ஆபத்து வந்தாலும் ஆண்டவர் என்ன செய்வார், நம்மளை பாதுகாப்பார். அப்போ இது எல்லாமே நம்ம நம்புகிறோம். நம்முடைய வாழ்க்கையில் அது என்ன செய்யணும், நம்ம கதையாக கேட்டு விட்டுறக்கூடாது. இது உண்மையில ஒரு நடந்த சம்பவம், இது வரலாற்றில் நிரூபிக்கப்பட்ட ஒரு சம்பவம். அப்போ நாம் என்ன செய்யணும், நம்ம ஆண்டவரே நோவாவை அவ்வளோ பெரிய வெள்ளத்திலிருந்து காப்பாற்றுக்கு ஒரு பேழை உண்டு பண்ணின தெய்வமானால் என்னுடைய வாழ்க்கையும் நீர் காப்பாற்ற உம்மாலே ஆகும், அதை நான் நம்புகிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்யணும், உறுதியாக இருப்போமானால் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையும் என்ன செய்வார், அவர் ஆசீர்வதிப்பார். நம்ம எல்லாரும் ஜெபணுமா? அதுதான் விசுவாசம், நம்பப்படுகிறவர்கள் உறுதி. யார் நம்பிக்கை வைக்கிறாங்களோ அவங்க உறுதியாக இருந்தாங்கன்னா அது ஒரு விசுவாசம். தேவன் மேலே நம்பிக்கை வைத்து அதில் உறுதியாக நிலைத்திருந்தாங்களானால் அது விசுவாசம். தேவன் மேல் வைக்கிற நம்பிக்கை, அந்த நம்பிக்கை ஒருபோதும் வெட்கப்படுத்தாது. நம்முடைய தெய்வம் நம்மளை அவர் நடத்துகிற தேவனாய் அவர் இருப்பார். எல்லாரும் ஜெபமா. ஸ்தோத்திரம். அன்பின் தகப்பனே, உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஏசப்பா, நீர் செய்த காரியங்கள், நீர் செய்த அற்புதங்களை நாங்கள் வேதத்திலிருந்து நாங்கள் பார்த்தோம். ஒரு கடலை பிளப்பதற்கு உம்முடைய வல்லமை உண்டு, உமக்கு வல்லமை உண்டு. அதில் உம்முடைய ஜனங்கள் நடந்து போவதற்கு, அதை உலர்ந்த திரையாய் மாற்றுவதற்கு உம்மாலே ஆகுமானால் ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையில் நீர் அற்புதங்களை செய்ய உம்மாலே ஆகும். அதை நான் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன். ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். நோவாவை ஆண்டவரை காப்பாற்றுவதற்காக அதில் அநேகர் அக்கிரமம் பாவம் செஞ்சாங்க. ஆனால் ஒரு 8 பேருக்காக ஆண்டவரே ஒரு பேழையை உண்டு பண்ணுவதற்கு நீர் ஆண்டவரே அவனுக்கு வாய்ப்பை கொடுத்தீர். அந்த 8 பேரை காப்பாற்ற உம்மாலே ஆகுமானால் ஆண்டவரே, அவ்வளோ பெரிய மலையில் ஒரு பேழைக்குள்ளே அவனை உட்கார வைத்து காப்பாற்றின தெய்வம் ஆண்டவரே, எங்களையும் காப்பாற்ற உம்மாலே ஆகும், எங்களையும் பாதுகாக்க உம்மாலே ஆகும். நாங்கள் அதை நம்புகிறோம், விசுவாசிக்கிறோம். ஆண்டவரே, உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். நான் உம்மை நம்புகிறேன் ஆண்டவரே. சில பிரச்சனைகள் இது வந்தால் ஆண்டவரே, நான் உண்மையில வச்சிருக்கிற நம்பிக்கை நான் விட்டுறக்கூடாது. அந்த நம்பிக்கையில் நான் உறுதியாக இருக்க எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. விசுவாசமானது நம்பப்படுகிறவர்களின் உறுதியும் சொல்லுது ஆண்டவரே. அந்த நம்பிக்கை உண்மையில நான் வைத்திருக்கிற நம்பிக்கை ஆண்டவரே, அதை நான் விட்டுறக்கூடாது. தேவன் எப்படி அற்புதங்களை செய்ய முடியும், இது என் வாழ்க்கையில் எப்படி நடக்கும், இது என் வாழ்க்கையில் நான் எதிர்காலத்தில் நான் என்ன செய்ய முடியும், இது எனக்கு எவ்வளவு யார் எனக்கு உதவி செஞ்சால் கூட இதிலிருந்து நான் வெளியே வர முடியாது அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு நான் போயிடக்கூடாது. என் தேவனால் எல்லாம் செய்ய முடியும் என்பதை நான் நம்பிக்கையில் உறுதியாக இருக்க எனக்கு அப்படிப்பட்டான ஒரு இருதயத்தை எனக்கு தாரும் ஆண்டவரே. இஸ்ரவேல் ஜனங்கள் கடலுக்கு முன்பாக நின்று உம்மை நோக்கி பார்த்தார்கள். உம்மை நோக்கி ஜெபம் பண்ணும்போது ஆண்டவரே, மோசே மூலமாய் பேசி நீ கடலுக்கு நேராய் உன் கரத்தை நீட்டுன்னு சொன்னீங்க. முழுவதும் இரவு முழுவதும் கீழ்காட்சி உண்டு பண்ணி அந்த ஜனத்துக்கு ஆண்டவரே வழியை உண்டு பண்ணுவதற்கு கடலையே ஒதுங்க பண்ணின தெய்வம், அந்த வல்லமையுள்ள தெய்வம் எங்கள் வாழ்க்கையிலே ஒரு பெரிய மாற்றத்தை செய்ய உம்மாலே ஆகும். நான் அதை விசுவாசிக்கிறேன், நான் நம்புகிறேன். உம்முடைய நம்பிக்கையில் நான் உறுதியாக இருக்க எனக்கு நீர் உதவி செய்யும் ஆண்டவரே. தேவன் மேலே பிரியமாக இருக்கிறது இல்லை, அதில் விசுவாசத்தோடு நான் இருக்க எனக்கு உதவி செய்யணும் ஆண்டவரே. அப்படிப்பட்டான ஒரு வாழ்க்கை வாழ கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும். அந்த விசுவாசத்தை எங்களுக்குள்ள அதிகப்படுத்தும். உண்மையில வைத்திருக்கிற நம்பிக்கை நாங்கள் அதிகப்படுத்தும் ஆண்டவரே. அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம். உண்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த வார்த்தையை நாங்கள் தியானித்திருக்கிறோம், இதை நாங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே. அதை நாங்கள் நம்புகிறோம். எங்கள் வாழ்க்கையிலையும் நீர் வல்லமையுள்ள காரியங்களை செய்ய உண்மையுள்ள தெய்வம் நாங்கள் நம்புகிறோம். கர்த்தர் எங்கள் வாழ்க்கையிலே அப்படி செய்வீராக.
உண்மையில வைத்திருக்கிற நம்பிக்கை அது விலைக்கு போகாதவாறு தேவன் எங்களை காத்துக்கொள்ளும். ஆண்டவரே ஸ்தோத்திரம் தகப்பனே, உண்மை நன்றியோடுமே துதிக்கிறோம், உண்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே அப்படி ஒப்பு கொடுத்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் அப்படியே ஆண்டவரே நம்பிக்கையில் உறுதியாக இருக்க கர்த்தர் உதவி செய்யும். எதுவும் அவங்களை சேதப்படுத்தாதவாறு கர்த்தர் நீர் அவர்களை காத்துக்கொள்ளும். ஆண்டவரே ஸ்தோத்திரம் தகப்பனே, உண்மையில நம்பிக்கை வைத்து விசுவாசம் வைத்து அநேக அற்புதங்களை பெற்றுக்கொள்ள கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும். நீர் அப்படி செய்கிறதுக்காக நமக்கு ஸ்தோத்திரம். வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதியும், உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். நீர் வல்லமையுள்ள தெய்வம் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். அந்த வல்லமையான காரியங்களை எங்கள் குடும்பங்களை கர்த்தர் செய்யும். இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவன நல்ல பிதாவே, ஆமேன். எல்லாரும் எழுமி நின்று சங்கீதம் 103 அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 5ஆம் வசனம் வரை எல்லாரும் விசுவாசத்தோடு நம்ம நம்பிக்கையோடு அறிக்கை செய்து முடிப்போமா? எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழுவலுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அவர் உன் அக்கிரமையெல்லாம் மன்னித்து உன் நோய்களெல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களாலும் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். கழுகுக்கு சமணமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போலாகிறது. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.